ಮಕ್ಕಳೇ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ದೇವರಾದ ಯೇಸು ಹೇಳಿದರು, என்னாகமம் 24:1 சொன்னார், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 24:1 ಹೇಳಿದರು, ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம் என்று சொன்னார். ಆಶೀರ್ವದಿಸುವುದು ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು ಅವರಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ. ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இங்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆತನಲ್ಲಿ ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. என்று உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நாம் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவோம். ನಾವು ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಕಾಲವನ್ನು ಕುರಿತು ಭಯಪಡುತ್ತೇವೆ. இந்த எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತಿನ ಕಾಲ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದಾ? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? ಕರ್ತ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರಾ? இல்லையானால் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா ಕರ್ತ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಿಲ್ವಾ என்று நாம் கவலையோடு இருப்போம். ನಾವು ಆ ರೀತಿ ಕಳವಳದಲ್ಲಿ ಇರ್ತೇವೆ. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், ನಾನು ಆಶೀರ್ವದಿಸುವ ಕರ್ತನು. நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன். ನಾನು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೆ. ஆதியாகமம் 22:17. ಆದಿಕಾಂಡ 22:17. நான் ஈசாக்கை ஆசீர்வதித்தேன். ನಾನು ಇಸಾಕನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೆ. ஆதியாகமம் 26:12-13. ಆದಿಕಾಂಡ 26:12-13. நான் யாக்கோபை ஆசீர்வதித்தேன். ನಾನು ಯಾಕೋಬನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದೆ. ஆதியாகமம் 32:2. ಆದಿಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 24-29 ವಚನ வரை. 24 ಮೊದಲುಗೊಂಡು 29ನೇ ವಚನದವರೆಗೂ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் ಆದಿயிலிருந்து ಅವರ ಆದಿಯಿಂದ ಹಿಡಿದು ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆತನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಲೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. இப்பொழுது வானம் திறந்திருக்கிறது. ಈಗಲೂ ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்பொழுது வானம் திறந்திருக்கிறது. ಈಗ ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ಒಂದು ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. அனைவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாதவர்களையும் ஆசீர்வதிக்க அன்புள்ளவராய் இருக்கிறார். ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವರನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನು ಕನಿಕರವುಳ್ಳವರು. ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாதவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ಆದ್ರಿಂದ ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. நீங்கள் ஒரு கடினமான ஒரு மனிதராய் இருக்கலாம். ನೀವು ಒಂದು ಕಣ್ಣಿನ ಮನುಷ್ಯನಾಗಿರಬಹುದು. ஒரு கீழ்ப்படியாத ஒரு மனிதராய் இருக்கலாம். ಒಂದು ಅವಿಧೇಯತೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿರಬಹುದು. தேவனுக்கு தூரமாய் போகிற பிள்ளைகளாய் இருக்கலாம். ದೇವರಿಗೆ ದೂರವಾಗಿ ಹೋಗಿರುವ ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು. ஆனால் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு, ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ தேவன் இந்த நேரத்தை தெரிந்து கொண்டார். ದೇವರು ಈ ಸಮಯವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஒரு கீழ்ப்படியாத ஒரு கடினமான மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால், ಅಂದ್ರೆ ಒಂದು ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ಕಠಿಣವಾದ ಮನುಷ್ಯನನ್ನೇ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ಅಂದರೆ, அவரை நம்புகிற அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பது உறுதி. ಅವರ ನಂಬಿರುವಂತ ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು ಇನ್ನೂ ನಿಶ್ಚಯ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்னுடைய இடது கை பக்கம் ஒரு சகோதரனை பார்க்கிறேன். ನನ್ನ ಎಡಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರನ ನೋಡುತ್ತೇನೆ. அவருடைய இருதயம் மிக கடினமாக இருக்கிறது. ಅವರ ಹೃದಯ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿದೆ. அவர் மற்றவருடைய ஆலோசனைகளை அங்கீகரிப்பதில்லை. ಅವರು ಮತ್ತೊಬ್ಬರ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸೋದಿಲ್ಲ. யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய மனதில் வருவதெல்லாம் ஒரு கோபம், எரிச்சல். ಯಾರು ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವರ ಮನಸ್ಸಿನ ಒಳಗಡೆ ಒಂದು ವಿಧವಾದ ಕೋಪ. அவர் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனார். ಅವರು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. அவர் இப்பொழுது தன்னுடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறார். ಈಗ ಅವರ ಹೃದಯ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என் வாழ்க்கை வீணாய் போனது, ನನ್ನ ಜೀವನ ವ್ಯರ್ಥವಾಗೋಯಿತು. இனி எனக்கு ஒரு வழி இருக்கிறதா? ಇನ್ನು ಅದಕ್ಕೆ ಮಾರ್ಗ ಇದೆಯಾ? தேவன் எனக்கு உதவி செய்வாரா? ದೇವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರಾ என்று ஒரு மனப்பக்குவத்தோடு இருக்கிற சகோதரன், ಆ ರೀತಿಯಾದ ಮನಪಕ್ವತೆ ಇರುವ ಸಹೋದರ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. கடந்த கால வாழ்க்கை உனக்கு தோல்வி என்பது உண்மைதான். ಕಳೆದ ಕಾಲ ಜೀವಿತ ಸೋಲು ಎಂಬುದು ನಿಜ. ஆனால் இந்த நாளில் நான் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறேன். ಆದರೆ ಈ ದಿವಸ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲು ನಾನು ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. காரணம் உன்னுடைய மனது வேதனையோடு இருக்கிறது. ಕಾರಣ ನಿನ್ನ ಮನಸ್ಸು ವೇದನೆ ಒಳಗಡೆ ಇದೆ. உன் மனதின் வேதனையை பார்க்கிறேன். ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ವೇದನೆ ನೋಡುತ್ತೇನೆ. நான் உனக்கு உதவி செய்ய சித்தமாக இருக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ஆகவே உன் வாழ்க்கையில் நன்மைகள் வரும். ಆದ್ದರಿಂದಲೇ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಬರುತ್ತದೆ. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த வரிசையில் ஆண்கள்ல இரண்டாவது ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಸಹೋದರರಲ್ಲಿ ಎರಡನೆಯವನು நீங்க தான் தால், நீங்க இல்ல, அந்த கடைசி, அந்த கடைசி ಆ ಕಡೆ ಭಾಗದಲ್ಲಿ ಸಹೋದರರಲ್ಲಿ ಎರಡನೇ ಭಾಗ ಎರಡನೆಯವರು.
நீங்கள் தான் அந்த ஆள். கர்த்தர் என்ன செய்றார்? உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தோல்வி, ನಿನ್ನ ಕಳೆದ ಜೀವನ ಸಂಪೂರ್ಣ ಸೋಲು, நீங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கவில்லை, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை, ನೀನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಜೀವಿಸಲಿಲ್ಲ, ದೇವರಿಗೆ ಸ್ಥಳನೂ ಕೊಡಲಿಲ್ಲ. ஆனால் இன்று வேதனையோடு இருக்கிறீர்கள். ಆದರೆ ನೀನು ಇವತ್ತು ವೇದನೆಯಾಗಿದ್ದೀವಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. நான் சொல்வது சரிதானா? ನಾನು ಹೇಳಿದ್ದು ನಿಜ ತಾನೆ? அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ದೇವರಾದ ಕರ್ತನು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. கடினமானவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், ಕಠಿಣವಾದವರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡುವ ದೇವರು. அல்லேலூயா. ஹalleluya. நான் பெண்கள் பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಭಾಗದಲ್ಲಿ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அநேகருடைய கால்களிலே தேவன் ஒரு புது பலனை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை. ಅನೇಕರ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದೇವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ದೇವರನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உங்கள் அநேகர் சொல்லுகிறீர்கள், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಹೇಳ್ತೀರಿ, என் கால்கள் பலகீனமாய் இருக்கிறது, ನನ್ನ ಕಾಲುಗಳು ಬಲವೀನವಾಗಿದೆ, என் கால்கள் பலகீனமாய் இருக்கிறது, ನನ್ನ ಕಾಲುಗಳು ಬಲವೀನವಾಗಿದೆ, எனக்கு கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியாது, ನನ್ನಿಂದ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಮಾತ್ರ ನಡಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரே வழி, ಒಂದೇ ಮಾರ್ಗ, ஒரே வழி, ಒಂದೇ ಮಾರ್ಗ, ஒரே வழி, ಒಂದೇ ಒಂದೇ ನೋವು. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் சுகமாக்குவேன். ಅಂತ ವಿಧವಾದ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. அதுவும் இந்த காலை வேளையிலே ಅದು சுகமாக்குவேன். ಈ ಮುಂಜಾನೆ ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. அதே போல சில சகோதரர்கள் இருக்கிறீர்கள், ಅದೇ ರೀತಿ ಕೆಲ ಸಹೋದರರಿದ್ದೀರಿ, சில குடும்பங்கள் இருக்கிறது, ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬಗಳಿದೆ. அவர்கள் வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் ஒரு வறுமை தரித்திரம். ಅವರ ಬಾಳಲ್ಲಿರೋದೆಲ್ಲ ಬರೀ ಕೆಲವೊಂದು ದರಿದ್ರತನ. அவர்கள் சொல்லுகிறார்கள், ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಇಲ್ಲ, எங்கள் வாழ்க்கையில் பணமே இல்லை, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಹಣವೇ ಇಲ್ಲ, ஆசீர்வாதமே இல்லை ಆಶೀರ್ವಾದವೇ ಇಲ್ಲ என்று புலம்புகிறார்கள். ಯಾ ರೀತಿ ಹೇಳಿ ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಾರೆ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அப்படி புலம்புகிற பிள்ளைகளை நான் ಆ ஆசீர்வதிக்கிறேன். ರೀತಿ ಪ್ರಲಾಪಿಸುವ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. அநேகர் இருக்கிறீர்கள், ಅನೇಕರ ಆ ರೀತಿ ಇದ್ದೀರಿ. உங்கள் புலம்பலை தேவன் பார்க்கிறேன். ನಿಮ್ಮ ಪ್ರಲಾಪಗಳನ್ನ ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. குறிப்பாக இந்த சகோதரர்கள் வரிசையில் 2வது சகோதரன் 3வது சகோதரன். ಸೊ ಈ ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ஆமா. ಈ ಸಹೋದರರ ಭಾಗದಲ್ಲಿ நேத்து- ಮೂರನೆಯವರು, ಎರಡನೆಯವರು ಮತ್ತು ಮೂರನೆಯವರು. ஆமா, இவங்க 2 பேர் வாழ்க்கையில் சரியான ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ಸೊ ಇವರಿಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ಹಣದ ಸಮಸ್ಯೆ, சரியான ஒரு பண கஷ்டம். ಸರಿಯಾದ ಒಂದು ಹಣದ ಕಷ್ಟ. இவர்கள் நினைப்பது ஒண்ணுமே நடக்கல. 2 பேரும் ನಿಮ್ಮ ಇಬ್ಬರಲ್ಲೂ ಕೂಡ இவர்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಎಲ್ಲರೂ. ஹல்லேலூயா. ஹalleluya. ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ, உட்கார்ந்து கொள்ளுங்க. ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. 2 சகோதரர்கள் மாத்திரமல்ல, உங்களை இது போல அநேகர் ಸೊ இருக்கிறீர்கள். ಇಬ್ಬರು ಸಹೋದರರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇವರ ಹಾಗೆ ಅನೇಕರಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில பேருக்கு நெஞ்சு பகுதியிலே ಕೆಲವರಿಗೆ ಶ್ವಾಸಕೋಶದ ಭಾಗದಲ್ಲಿ ஒரு பலகீனம், ಒಂದು ಬಲವೀನತೆ, ஒரு படபடப்பு போல, ಒಂದು ಹಾಗೆ ಒಂದು ಪಟದ ಗಾಳಿಪಟದ ಹಾಗೆ. ஒரு வேகமாய் ஓடினால் எப்படி இருக்குமோ ಸೊ ವೇಗವಾಗಿ ಓಡಿದ್ರೆ ಹೇಗಿರ್ತದೋ அப்படி ஒரு மனப்பக்குவம் உங்களுக்குள் தோன்றுகிறது. ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಮನಸ್ಸು ನಿಮಗೆ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. உங்கள் சுவாசத்தில் வரக்கூடிய ஒரு விதமான பிரச்சனை, ನಿಮ್ಮ ಶ್ವಾಸಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆ. இதுவும் ஒரு நபர்கள் அநேகருக்கு இப்படி ಸೊ ಈ இருக்கிறது. ರೀತಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಲ್ಲ, ಅನೇಕರಿಗೆ ಆ ರೀತಿ ಸಮಸ್ಯೆ ಇದೆ. தேவன் சுவாசத்தில் பலகீனப்பட்ட பிள்ளைகளுக்கு, ದೇವರು ಶ್ವಾಸದಲ್ಲಿ ಬಲವೀನ ಇರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ, இருதயத்தில் பலகீனப்பட்ட பிள்ளைகளுக்கு ಹೃದಯದಲ್ಲಿ ಬಲವೀನಗೊಂಡ ಮಕ್ಕಳಿಗೆ தேவன் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. உங்கள் சுவாச உறுப்புகளை தேவன் பலப்படுத்துவார். ನಿಮ್ಮ ಶ್ವಾಸದ ಅಂಗಗಳನ್ನ ದೇವರು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. நான் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, ನಾನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಿರುವಾಗಲೇ குறிப்பாக வாழ்வு சம்பந்தமான பிரச்சனை, இருதயத்தில் வாழ்வில் பிரச்சனை, ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಹೃದಯದ ಓಲಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು அப்படியே ஊசியை வைத்து குத்தினது போல இருக்கும். ಒಂದು ರೀತಿ ಸೂಜಿಯಿಂದ ಚುಚ್ಚುವ ಹಾಗೆ ಇದೆ. அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க கஷ்டமா இருக்கும். ನಂತರ ಒಂದು ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಎತ್ತಿಡುವುದು ಕೂಡ ಕಷ್ಟವಾಗಿದೆ. அப்படி ஹார்ட்ல வால்வு சம்பந்தமான பிரச்சனை, ಆ ರೀತಿ ಹೃದಯದ ವಾಲ್ವ್ ಅದರಲ್ಲಿ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ವ್ಯಾಧಿ உங்களை அறியாமலேயே உங்கள் சரீரத்தில் இருக்கிறது. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಆ ಬಲವೀನತೆ ಇದೆ. தேவன் உங்களை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இரவிலே தூக்கம் இருக்காது. ಇಂಥ ವಿಧವಾದ ಮಕ್ಕಳಿಗೆ ರಾತ್ರಿ ನಿದ್ರೆ ಬರೋದಿಲ್ಲ. தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளை சுகமாக்குவேன். ದೇವರಂತ ವಿಧವಾದ ಮಕ್ಕಳನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ.
கூடாரத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. ಗುಡಾರದಲ್ಲಿ ದೇವರ ಬಲವು ಇಳಿಯಿತು. இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தில் வாழ்ந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ಗುಡಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. அவர்கள் கூடாரத்திலே கர்த்தரை தேடினார்கள். ಅವರು ಗುಡಾರದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಹುಡುಕಿದರು. அந்த கூடாரத்தில் தேவன் சஞ்சரித்தார். ಆ ಗುಡಾರದಲ್ಲಿ ದೇವರು ಸಂಚರಿಸಿದರು. தேவன் இந்த கூடாரத்தில் தேவ வல்லமை இறங்குகிறார். ದೇವರು ಈ ಗುಡಾರದಲ್ಲೂ ಕೂಡ ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. என் கண்களுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு வசனம், ನನ್ನ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಬರುವಂತ ಒಂದು ವಚನ, எளியவனை சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தேவன் தூக்கி எடுத்து உயர்த்துகிறார். ಆತನು ದೀನರನ್ನು ದರಿದ್ರನ್ನು ತಿಪ್ಪೆಯಿಂದ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಅವರ ಮಹಿಮಾಸಾನೆಗಳಲ್ಲಿ ಕೂರಿಸುವನು. தேவன் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து உங்களை உயர்த்த போகிறேன் என்று ದೇವರು ಒಂದು ಇಲ್ಲದಿರುವಂತ ಸ್ಥಿತಿಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து உயர்த்த போகிறேன் என்று ಒಂದು ಇಲ್ಲದಂತ ಸ್ಥಿತಿಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உங்கள் வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை இல்லை. ನಿನ್ನ ಜೀವಿತ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಜೀವಿತವಾಗಿಲ್ಲ. ஒரு செழிப்பான வாழ்க்கை இல்லை. ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಉಳ್ಳ ಜೀವನ ಇಲ್ಲ. ஆனால் உங்களை தான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ಆದರೆ ನಿನ್ನನ್ನೇ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகவே நாட்கள் வரும், ಆದರೆ ದಿನಗಳು ಬರುತ್ತದೆ, கொஞ்ச நாட்கள் போகும், ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳು ಕಳೆಯುತ್ತದೆ. அதன் பின்பு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ಅದರ ನಂತರ ನಿನ್ನ ಜೀವನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. எங்கிருந்தோ ஒரு வருமானம் வரும், ಎಲ್ಲಿಂದಲೋ ಒಂದು ವರಮಾನ ಬರುತ್ತದೆ, செழிப்பு வரும், ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಬರುತ್ತದೆ, உங்கள் வீடு பக்தி விருத்தி அடையும், ನಿನ್ನ ಮನೆಯು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಹೊಂದುತ್ತದೆ, நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಿ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ನಾನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಲೇ ಇರುವಾಗ வேறொரு காரியம் என் மனக்கண்களுக்கு முன்பு வருகிறது. ಬೇರೆ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ನನ್ನ ಮನ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಬರುತ್ತಿದೆ. நீங்கள் இருக்கும் இடத்தில், ನೀವಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ, நீங்கள் பிரயாசப்படக்கூடிய இடத்தில், ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡುವ ಜಾಗದಲ್ಲಿ உங்களுக்கு விரோதமாய் சிலர் எழும்புகிறார்கள். ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲವರು ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாது. ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬಾರದು. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுபட வேண்டும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ತುಂಬಾ ಕಷ್ಟನೇ ಪಡಬೇಕು. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டும். ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೀತಿಯಾದ ಹಣ ಸಮಸ್ಯೆಗಳು ನೀವು ಕಳಕೊಳ್ಳಬೇಕು. உங்கள் வீட்டை வெட்கம் நிந்தை அவமானம் பிடிக்க வேண்டும். ನೀವು ಮತ್ತೆ ನಿಂದನೆ ಅವಮಾನಗಳನ್ನು ಹೊಂದಬೇಕು என்று உங்களுக்கு விரோதமாய் ಆ எழும்புகிறார். ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப போகிறேன். ನಾನು ಇವತ್ತು ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ. நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்ப ನಾನು போகிறேன். ಇವತ್ತು ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ. இடறல் வருவது அவசியம். இடறல் வருவது அவசியம். ತೊಂದರೆಗಳು ಬರೋದು ಅವಶ್ಯ. எவன் நிமித்தம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ಯಾರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಬರುತ್ತದೋ ಅವನಿಗೆ ಅಯ್ಯೋ. யார் நிமித்தம் உபத்திரம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ಯಾರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಉಪದ್ರವಗಳು ಬರುತ್ತದೋ ಅವನಿಗೆ ಅಯ್ಯೋ. தேவ ஜனமாகிய உங்களுக்கு விரோதமாய் எழும்பின பிள்ளைகளுக்கு ஐயோ. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳೋರಿಗೆ ಅಯ್ಯೋ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமானவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்புவேன். ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳೋರಿಗೆ ನಾನು ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತೇನೆ. அதை இவர்களுடைய கண்கள் காண பண்ணுவேன். ನಾನು ಇದನ್ನ ಅವರ ಕಣ್ಗಳು ಕಾಣುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. துன்மார்க்கருக்கு வரக்கூடிய பலனை நீ காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். ದುರ್ಮಾರ್ಗನಿಗೆ ಬರುವಂತ ಪ್ರತಿಫಲವನ್ನ ನೀವು ನೋಡುವಿರಿ. இதை நீ பார்ப்பாய். ಇದನ್ನ ನೀವು ನೋಡುವಿರಿ. அதே நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ உனக்கு இருக்கும் உபத்திரவத்தை எடுப்பேன். ನಿನಗಿರುವ ಸಮಸ್ಯೆನ ತೆಗೆದುಹಾಕುತ್ತೇನೆ. வேலையில் பிரச்சனையா, ಕೆಲಸದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆನ அதை மாற்றி ஆசீர்வதிப்பேன். ಅದನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உடம்புக்கு முடியலையா, ಶರೀರಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ವಾ, பலனற்று காணப்படுகிறீர்களா, ಬಲವೀನತೆಯಿಂದ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೀರಾ, பலன் கொடுப்பேன். ಬಲವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ. வீட்டில் நிம்மதியே இல்லை, ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲ, வீட்டை விட்டு ஓடி போகலாம் என்று எண்ணுகிறேன். ಮನೆ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಾ, வேறு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ಬೇರೊಂದು ಮನೆಯನ್ನು ಬಾಡಿಗೆ ತಗೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಿ. இல்லை இல்லை, தேவன் உன் வீட்டில் சமாதானத்தை ஊற்றுவார். ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, உன்னை நடத்துவார், ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ, உன்னை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. துயரப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ದುಃಖ ಪಡುವ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. துயரப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ನೀವು ದುಃಖ ಪಡುವ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. உங்கள் துயரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி தேவன் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕನಿಕರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಮತ್ತೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, வானம் திறந்திருக்கிறது, ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, தேவனுடைய மகிமை இறங்கி ದೇವರ கொண்டிருக்கிறது, ಮಹಿಮೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ, தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ, அநேகரை சுகமாக்கும்படி தேவ மகிமை விளங்குகிறது. ಅನೇಕರನ್ನು ಗುಣಪಡಿಸುವ ದೇವ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರುತ್ತಿದೆ. நான் குறிப்பாக சிலரை பார்க்கிறேன். ನಾನು ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಕೆಲವರನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ.
அந்த பகுதியில் பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்களை பார்க்கிறேன். ಸೊ ಆ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿರುವಂತ ಸಹೋದರಗಳನ್ನ ನೋಡುತ್ತೇನೆ. அவருடைய கால்களிலே பலவீனத்தை பார்க்கிறேன். ಅವರ ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಬಲವೀನತೆ ನೋಡುತ್ತೇನೆ. சிலருக்கு கால்களில் பலகீனம், ಕೆಲವರಿಗೆ ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಬಲವೀನತೆ, சிலருக்கு இடுப்பிலிருந்தே பலகீனம். ಕೆಲವರಿಗೆ ಸೊಂಟದಿಂದಲೇ ಬಲವೀನತೆ. அவைகளை மாற்றி நான் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ಅವರನ್ನ ಮುಟ್ಟಿ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் அவர்களை சுகமாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಅವರನ್ನ ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. அவரை சுகமாக்குவது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ಅವರನ್ನ ಗುಣಪಡಿಸೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾನು ಅವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்க எல்லாரும் நல்லா பாட்டு பிடிச்சிங்க, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿದ್ರಿ, ஆனா எனக்கு பாட்டு புரியல. ಆದ್ರೆ ನನಗೆ ಅದು ಹಾಡು ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ. நான் பாடுற பாட்டு உங்களுக்கு புரியாது, ನಾನು ಹಾಡು ಹಾಡು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. நீங்க பாடுற பாட்டு எனக்கு புரியாது. ಸೊ ನೀವು ಹಾಡು ಹಾಡು ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ஆனா என்னமோ நீங்க படிச்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ಸೊ ಏನೋ ನೀವು ಹಾಡಿದ ಹಾಡು ನನಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು, எனக்கு மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது. ಮನಸ್ಸಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿತ್ತು. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾರೆ, இங்க இருக்கிற அநேகருக்கு பாடல் வரங்களை கொடுக்க போகிறேன். ಇಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕರಿಗೆ ಹಾಡುವ ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ. குறிப்பாக சிறு பிள்ளைகளுடைய நாவை தொட போகிறேன். ಮುಖ್ಯವಾಗಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ನಾಲಿಗೆನ ಮುಟ್ಟಲು ಹೋಗುತ್ತೇನೆ. உதடுகளை தொட போகிறேன். உதடுகளை தொட போகிறேன். ತುಟಿಗಳನ್ನು ಮುಟ್ಟಲು ಹೋಗುತ್ತೇನೆ. அந்த பிள்ளைகளுடைய நாவு இன்பமாய் பாடும். ಆ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಇಂಪಾಗಿ ಆಡುವರು. தேவன் அப்படிப்பட்ட கிருபை ஊற்றி கொண்டிருக்கிறார். ದೇವರು ಅಂತ ವಿಧವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಸುರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சில பேர் கேட்கலாம், ಕೆಲವರು ಕೇಳಬಹುದು, ஒருவேளை சின்ன பிள்ளைகள் தான் பாட வரம் கொடுப்பாரா, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ಒಂದು ವೇಳೆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರ ಆಡುವಂತ ವರ ಕೊಡುತ್ತಾರೆ, ಬೇರೆಯವರು ಕೊಡಲ್ವಾ ಅಂತ. உங்களில் சிலர் ஏற்கனவே பாடல் வரங்கள் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். ಕೆಲವರು ಆಲ್ರೆಡಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಡುವಂತ ವರಗಳನ್ನ ಹೊಂದಿರುವಂತವರಿದ್ದೀರಿ. அப்படிப்பட்டவர்களுக்கு கூடுதலாய் பாடல் வரங்களை கொடுப்பார். ಸೊ ಅಂತವರಿಗೂ ಕೂಡ ಜೊತೆ ಸೇರಿ ಆಡುವಂತ ವರಗಳನ್ನ ಕೊಡುತ್ತಾನೆ. சில பேர் பாடல் வரங்கள் இருக்கும், ಕೆಲವರಿಗೆ ಆಡುವಂತ ವರಗಳಿದೆ, பாடிக்கவே மாட்டார்கள். ಅವರು ಆಡೋದೇ ಇಲ್ಲ. அவர்கள் நிச்சயமாய் பாடல் படிக்க வேண்டும். ಅವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನು ಆಡಬೇಕು. நீங்கள் பாடல் படிக்கும் பொழுது தேவ மகிமை இறங்கும், பரலோகம் திறக்கும். ನೀವು ಆಡುವಾಗ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ, ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஆகவே உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்கள். ಆದ್ದರಿಂದ ನಿಮಗಿರುವ ತಾಲಂತುಗಳನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸಿರಿ. உங்களை மறுபடியும் பாட வைப்பதற்கு இயேசு அழைக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ತಿರುಗಿ ಆಡುವಂತೆ ಮಾಡಲು ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾರೆ. சிலர் ஆண்கள் இருக்கிறார்கள், ಕೆಲವೊಂದು ಸಹೋದರರಿದ್ದೀರಿ, எனக்கு பாடலே வரமாட்டேங்கிறது என்று சொல்வார். ನನಗೆ ಹಾಡೇ ಆಡಕ್ ಬರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. எனக்கு குரலே நல்லா இல்லை என்று சொல்வார்கள். ನನಗೆ ಗಂಟಲೇ ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. ஆனால் பாடல் படிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்று சொல்வார். ಆದ್ರೆ ಆಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಆಸೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உங்கள் குரல் வளை ஆசீர்வதிப்பேன். ನಿಮ್ಮ ಕೊರಳುಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உங்கள் குரல் வளை ஆசீர்வதிப்பேன். ನಿಮ್ಮ ಕೊರಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீங்களும் எனக்காக பாடுவீர்கள். ನೀವು ನನಗಾಗಿ ಆಡುವಿರಿ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. உங்களில் சிலர், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು, குறிப்பாக ஆண்களை பார்க்கிறேன், ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಕೆಲ ಸಹೋದರಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. இரவு நேரத்தில் ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ தானியேல் தரிசனம் கண்டது போல, ದಾನಿಯೇಲನ ದರ್ಶನ ನೋಡಿದ ಹಾಗೆ, தானியேல் 2:18-19 வசனத்தின்படி, ದಾನಿಯೇಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 18-19 ವಚನದ ಪ್ರಕಾರ, காலத்தில் அவன் தரிசனங்களை கண்டான். ರಾತ್ರಿ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ದರ್ಶನಗಳನ್ನು ನೋಡಿದನು. அவனுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ಅವನಿಗೆ ಮರೆಯಾಗಿದ್ದ ರಹಸ್ಯಗಳು ಪ್ರಕಟಿಸಲ್ಪಟ್ಟವು. தேவன் இந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். ದೇವರು ಇಂಥ ಅನುಭವಗಳನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲು ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. எனக்கு சில ஆண்களை கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ನನಗೆ ಕೆಲ ಸಹೋದರಗಳು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இவர்கள் அவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் அல்ல, ಇವರು ಅಷ್ಟು ಜ್ಞಾನ ಉಳ್ಳವರಲ್ಲ, அவர்கள் இவ்வளவு பக்தி உள்ளவர்களும் அல்ல, ಇವರು ಅಷ್ಟು ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರು ಅಲ್ಲ. ஆனாலும் கூட ಆದರೂ ಕೂಡ நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, ನಾನು ಇಂಥ ವಿಧವಾದ ಮಕ್ಕಳಿಗೆ, தானியேல் 2:19 படி, ದಾನಿಯೇಲ 2:19 ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ, காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ರಾತ್ರಿ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದರ್ಶನದಲ್ಲಿ ರಹಸ್ಯಗಳು ಪ್ರಕಟವಾದವು. நான் இவர்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்த போகிறேன். ನಾನು ಇವರಿಗೆ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ. ரகசியங்களை வெளிப்படுத்த போகிறேன். ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ. இது எப்பொழுது நடக்கும் என்று கேட்பார்கள். ಇದು ಯಾವಾಗ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எப்பொழுதே நான் சிலரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். ಈಗಲೇ ಕೆಲವರ ಸಂಗಡ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஆனால் இவர்கள் தான் என் சமூகத்தில் காத்திருப்பதே இல்லை. ಆದ್ರೆ ಇವರು ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರೋದೇ ಇಲ್ಲ. அவர்கள் இன்று காத்திருந்தால், ಅವರು ಇವತ್ತು ಕಾದಿದ್ರೆ, நான்
பரிசுத்த ஆவியினால் நிரப்புவேன். ನಾನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಅವರನ್ನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. மோசே யோசுவாவை நிரப்பினது போல நிரப்புவேன். ಮೋಶೆಯನ್ನು ಯೆಹೋಶುವನ ತುಂಬಿಸಿದ ಹಾಗೆ ನಾನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. இவர்களோடு பேசுவேன். ಇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. இந்த நிமித்தம் இவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ಇದರ ನಿಮಿತ್ತ ಇವರಿಗೆ ಉಂಟಾಗುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. நான் பிரசங்கத்துக்கு போலான்னு பார்க்கிறேன். ನಾನು ಸಂದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆனாலும் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ಆದರೂ ದೇವರ ಆತ್ಮನ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, மறுபடியும் சொல், கால்களிலே பலகீனப்பட்ட பிள்ளைகளை குணமாக்குகிறேன். ಮರಳಿ ದೇವರ ಆತ್ಮನ ಹೇಳ್ತಾರೆ, ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಬಲವೀನಪಟ್ಟ ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ. உங்களை தைரியப்படுத்திக் கொள்வீர்கள். ನಿಮ್ಮನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ஒருவேளை நீங்கள் குழப்பம் நிறைந்த ஒரு மகனாக இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಬಹಳ ಕಳವಳ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಮಗನಾಗಿರಬಹುದು. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியாக இருக்கலாம். ನಿನ್ನ ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯದ ದಿನಗಳ ಕುರಿತು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಾಗಿರಬಹುದು. நான் என்ன செய்வது, நான் என்ன செய்தால் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು, ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇನೆ என்று குழப்பமாக இருக்கலாம். ಎಂದು ಕಳವಳವಾಗಿರಬಹುದು. எனக்கு நேற்று செய்த காரியம் ஆசீர்வாதமாக இல்லை, ನನಗೆ ನಿನ್ನೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ, என்று செய்கிற காரியம் ஆசீர்வாதமாக இல்லை, என்று செய்கிற காரியம் ಇವತ್ತು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿಲ್ಲ. நான் என்ன செய்வது, ನಾನೇನು ಮಾಡೋದು? இதுதான் உங்களுடைய மனப்பக்குவம். ಇದುವೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಯೋಚನೆ, இதுதான் உங்கள் மனப்பக்குவம். ಇದುವೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಆಲೋಚನೆ. ஆனால் தேவன் உங்கள் மீது மனது உருகுகிறார். ಆದರೂ ದೇವರಿನ ಮೇಲೆ ಮನ ಮರುಗುತ್ತಾರೆ. ஆனால் மறுபக்கம் you are a hard man. ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನೀನು ಕಠಿಣ ಮನುಷ್ಯ, நீங்கள் ಕಠಿಣமான மனிதர், ನೀನು ಕಠಿಣವಾದ ಮನುಷ್ಯ, சற்று கோபப்படுவீர்கள், ಸ್ವಲ್ಪ ಕೋಪಗೊಳ್ಳುವಿ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் கோபத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வை, ನಿನ್ನ ಕೋಪಕ್ಕೆ ಒಂದು ಚುಕ್ಕೆ ನೀಡು. உனக்கு ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், ನಿನಗೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, அந்த விசுவாசம் பலன் கொடுக்கும், ಆ ವಿಶ್ವಾಸ ನಿನಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತದೆ, உன்னை அறியாமலே நீ உயர்த்தப்படுவாய், ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನೀನು ಉನ್ನತಿಗೆ ಬರುತ್ತಿ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பப்பட்ட பிள்ளைகளுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். ಶಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬ ಮೂರು ಮಕ್ಕಳ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ಘನಪಡಿಸಿದರು. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரையே சேவிப்போம். ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸದೆ ಹೋದರೂ ಕೂಡ ನಾನು ಅವರನ್ನೇ ಸೇವಿಸುತ್ತೇವೆ. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, ಈಗಾಗಲೇ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಇದೆ. உங்களுடைய கடினத்தன்மை நிமித்தம் இந்த விசுவாசம் பலன் கொடுக்காமல் போனது. ನಿನ್ನ ಕಠಿಣ ಹೃದಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಈ ನಂಬಿಕೆ ಫಲ ಕೊಡದೆ ಹೋಯಿತು. இதன் நிமித்தம் தேவன் மறுபடியும் அந்த விசுவாசத்திற்கு பலன் கொடுக்கிற விசுவாசமாய் மாற்றப் போகிறேன் என்று சொல்லி, ಇದರ ನಂತರ ದೇವರು ತಿರುಗಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಫಲ ಕೊಡುವ ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. உங்களுடைய சரீரத்தில் குறிப்பாக உள் உறுப்புகளில் சில பலகீனங்கள் உண்டு. ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ನಿನ್ನ ಶರೀರದ ಕೆಲವೊಂದು ಅವಯವಗಳಲ್ಲಿ ಬಲವೀನತೆ ಉಂಟು. அந்த பலகீனம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலாது. ಆ ಬಲವೀನತೆ ನಿನ್ನಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ஒரு விதமான காந்தல் போன்ற எரிச்சல் போன்ற ಬರ್ನಿಂಗ್ ಸೆನ್ಸೇಷನ್ உங்களுக்கு உண்டாயிருக்கும். ಒಂದು ರೀತಿ ಶರೀರದಲ್ಲಿ ಉರಿಯುವಂತ ಅನುಭವದ ಆಗಿದೆ. தேவன் அதை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ದೇವರು ಅದನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நன்மையான காரியங்களை யோசிக்கிறீர்கள், ಕೆಲವೊಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀರಿ, அவைகள் ஒன்றுமே வாய்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತಿಫಲಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಿ. தேவன் அதை குறித்தும் கர்சனையாக இருக்கிறார். ದೇವರು ಅದರ ಕುರಿತಾಗಿಯೂ ಘರ್ಷಣೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த விஷயத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ಆ சொல்லுகிறார். ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಚಿತ್ತವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபம் ಒಂದು செய்வோம். ನಿಮಿಷ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವಾ? நாம் ஜெபம் செய்வோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்கள் அன்பு பிதாவே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, நாங்கள் சாதாரண மனிதர்கள், ನಾವು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರು, ஒன்றுக்கு உதவாதவர்கள், ಒಂದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದವರು, மிக கேவலமான மக்கள், ನಾವು ಬಹಳ ಕೇವಲವಾದ ಮಕ್ಕಳು, மிக கேவலமான மக்கள். ನಾವು ಬಹಳ ಕೇವಲವಾದ ಮಕ್ಕಳು. உம்முடைய பிரசன்னத்திற்கு வருவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். ನಿಮ್ಮ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ನಾವು ಬರಲು ಯೋಗ್ಯತೆ ಕಳಕೊಂಡವರು. இந்த ஒரே ஒரு விஷயங்களை மன்னியும், ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ನಮ್ಮನ್ನು ಮನ್ನಿಸಿರಿ, எங்களை கழுவி சுத்திகரியும், ನಮ್ಮನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಿರಿ, எங்களை ஆசீர்வதியும், ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, எங்களோடு பேசும். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡ್ರಿ. தேவனே எங்களை நினைத்தருளும், ದೇವರೇ ನಮ್ಮನ್ನ ನೆನೆಸಿ ನಡೆಸು, தேவனே எங்களை நினைத்தருளும், ನಮ್ಮನ್ನ ನೆನೆಸಿ ದೇವರೇ ನಡೆಸು. சிறுமையும் எளிமையுமான எங்களை நினைத்தருளும், சிறுமையும் எளிமையுமான எங்களை நினைத்தருளும். ನಮ್ಮ ವೇದನೆಯನ್ನು ಬಲವೀನತೆಯನ್ನು ನೆನೆಸಿ ನಡೆಸು. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இந்த பிள்ளைகளோடு பேசும். ಈ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿರಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வழக்கம் போல நீங்க எத்தனை மணிக்கு ஆராதனை ஆரம்பிப்பீங்க? 9 மணிக்கா? வழக்கம் போல எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 1 மணி. பாஸ்டர் போய் சொல்வார். எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 1 மணி ஆயிருமா? உண்மையாவா? எத்தனை மணிக்கு முடிப்பீங்க?
ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಮುಗೀತದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾವ್ರೆ. 1 மணியா? அல்லேலூயா. ஆமாம், 9 மணிலேருந்து 1 மணி வரைக்குமா? ஆமாம், யூ ஆர் ரியலி பிளஸட் ஃபெலோஸ். அல்லேலூயா. ನೀವು ನಿಜವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು. சரி, நான் உங்களோட கூட பேசட்டும். ಸರಿ, ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೇನೆ. நான் ரொம்ப நேரம் ஆயிரும்னு சொல்லி பயந்து போய் கொஞ்சம் மூலம் பேசலான்னு யோசித்தேன். ನಾ ತುಂಬಾ ಸಮಯ ಆಗ್ಬಿಡ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ಭಯವಾಗಿ ಕಡಿಮೆ ಮಾತಾಡೋಣ ಅಂತ ನೆನೆಸಿದೆ. ஆனால் 1:30 மணிக்கு நான் ட்ரெயினில் இருக்கணும். ಆದ್ರೆ 1 ಗಂಟೆಗೆ ನಾನು ಬೇರೆ ಟ್ರೈನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அதனால் நான் 1 மணி நேரத்துக்கு முந்தி இங்கே கிளம்பணும். ಆದ್ರಿಂದ 1 ಗಂಟೆ ಒಳಗಡೆ ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡಬೇಕು. அதுக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரமாவது உங்களுக்காக ஜெபிக்கணும். ಅದ್ರ ಒಳಗಡೆ ಅರ್ಧ ಗಂಟೆ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ. அதனால் நான் சீக்கிரமாக பிரசங்கம் பண்ணி ಆದ್ರೆ ಬಹಳ ಚುರುಕಾಗಿ ಒಂದು ಸಂದೇಶ ಕೊಟ್ಟು உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபம் பண்ணி ನಿಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. கடந்து போக உதவி செய்வாராக. ನಾವು ಮುನ್ನಡೆಯುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் ಇಬ್ರಿಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 14ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿಯೇ ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ನಿನ್ನನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತೇನೆ. தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಶ್ಚಯವಾಗಲು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் நாகமம் 24ஆம் அதிகாரம் ಅರಣ್ಯಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 1ஆம் வசனம் சொல்லுகிறது, 1ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உங்களை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ನನಗೆ ದೊಡ್ಡ ಆಸೆ. உங்களை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ನನಗೆ ದೊಡ್ಡ ಆಸೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆதியிலே தேவன் ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ಈ ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. இந்த உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲವುಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. முதல் தாய் தகப்பன் ஆதாம் ஏவாளை ಮೊದಲ சிருஷ்டித்தார். ತಂದೆ ತಾಯಿಯಾದಂತಹ ಆದಾಮ್ ಅವಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದರು. அந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பின்பு ಎಲ್ಲವನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். 7ನೇ ದಿವಸ ಅವರು ವಿಶ್ರಮಿಸಿಕೊಂಡರು. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 2-3 ವಚನ ಓದಿ ನೋಡುವಾಗ தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இந்த 7ஆம் நாளில் ಈ 7ನೇ ದಿವಸವನ್ನ நான் எதை சிருஷ்டித்தேனோ ನಾನು ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನೋ அதை பரிசுத்தமாக்கட்டும், ಅವುಗಳನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ, அதை ஆசீர்வதிக்கட்டும். ಅವುಗಳನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அதை பரிசுத்தமாக்கட்டும், ಅವುಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ, அதை ஆசீர்வதிக்கட்டும். ಅದು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. ஆகவே 7ஆம் நாள் என்னுடைய வேலை ಆದ್ರಿಂದ 7ನೇ ದಿವಸ ನನ್ನ ಕೆಲಸ பரிசுத்தமாக்குவது, ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುವುದು, ಆಶೀರ್ವದಿಸುವುದು. ஆகவே தான் 7ஆம் நாளில் ಆದ್ರಿಂದ 7ನೇ ದಿವಸ நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம். ನಾವು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ. தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார், ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತಾರೆ, நம்மை ஆசீர்வதிப்பார். ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இந்த 7ஆம் நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ಈ 7ನೇ ದಿವಸ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? லேவியராகமம் ಯಾಜಕ ಖಂಡ 16ஆம் அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 9ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ, இந்த விசேஷித்த ஓய்வு நாளிலே ಈ ವಿಶೇಷವಾದ ದಿನದಂದು உங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்த வேண்டும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. உங்கள் ஆத்மாவை தாழ்மைப்படுத்த வேண்டும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுக்கு முன்பு தாழ்மைப்படுத்த வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் ಯಾಕೋಬ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10ஆம் வசனத்தில் சொன்னார், 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರು, தேவனுக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, அவர் உங்களை உயர்த்துவார். ಆಗ ನಿಮ್ಮನ್ನ ಆತನು ಉನ್ನತಿಗೆ ತರುವನು. தேவனுக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, அவர் உங்களை உயர்த்துவார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಉನ್ನತಿಗೆ ತರುವರು. தேவனுக்கு முன்பு தாழ்மைப்படுவது எப்படி? ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ? அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2 பேர் தேவாலயத்திற்கு வந்தார்கள். ಇಬ್ಬರು ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದರು. அதில் ஒருவன் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணினான். ಒಬ್ಬನು ದೇವರ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ. லூக்கா 18ஆம் அதிகாரம் ಲೂಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், ದೇವರೇ ಪಾಪಿಯಾಗಿರುವ ನನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಾಗಿರು, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ದೇವರೇ ಪಾಪಿಯಾಗಿರುವ ನನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆಯಾಗಿರು. அவன் மார்பில் அடித்து புலம்பி அழுதான். ಅವರು ಎದೆ ಬಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ 10 ಗೋಳಾಡಿದ್ರು. தேவன் அந்த புலம்பலை பார்த்தார். ದೇವರು ಅವನ ಪ್ರಲಾಪವನ್ನು ನೋಡಿದ್ರು. 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, 1 ಸಾಮುವೇಲ್ 16:7 ಹೇಳುತ್ತದೆ, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ಮನುಷ್ಯನು ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ, தேவன் இருதயத்தை பார்ப்பார். ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವರು, உண்மை உள்ள இருதயத்தை பார்ப்பார். ಉತ್ತಮವುಳ್ಳ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವರು, உண்மையாய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற உள்ளத்தை பார்ப்பார். ನಿಜವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ಯೋಚಿಸುವ ಹೃದಯವನ್ನು ಕಾಣುವರು. சகை என்ற ஒரு மனிதன் அப்படி உண்மையாய் கர்த்தருக்காய் வாழ விரும்பினான். ಜಕ್ಕಾಯ ಎಂಬ ಮನುಷ್ಯನಾಗಿ ಉತ್ತಮನಾಗಿ
ಜೀವನಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಿದನು. ஒரு காட்டு அத்தி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் உதவி செய்வாரா எப்படிப்பட்டவர் என்று பார்த்து கொண்டிருந்தார். ಆತನು ಒಂದು ಹತ್ತಿ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿಕೊಂಡು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವನ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರು. இயேசு அவன் உட்கார்ந்திருந்த மரத்தின் கீழே வந்தார். ಯೇಸು ಅವನು ಕೂತಿದ್ದ ಮರದ ಕೆಳಗಡೆ ಬಂದರು. அண்ணாந்து அவனை பார்த்தார். ಅವನ ಹಾಗೆ ತಲೆ ಎತ್ತಿ ನೋಡಿದ್ರು. அவர் சொன்னார், ಅವನು ಹೇಳಿದ್ರು, சகி சீக்கிரமாக இறங்கி வா, ಜಕಾಯ ಬೇಗನೆ ಇಳಿದು ಬಾ, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ತಂಗಬೇಕು, நீ சீக்கிரமாய் வா, ನೀನು ಶೀಘ್ರವಾಗಿ ಬಾ, உண்மையாய் எனக்கு நான் மனம் திரும்ப வேண்டும், ನಿಜವಾಗ್ಲೂ ನನ್ನ ಮನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು, உண்மையாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ನಾನು ನಿಜವಾಗಲೂ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், ನಾನು ನಿಜವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯನಾಗಿ ಬಾಳಬೇಕು என்று விரும்புகிற சகையோ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಯಸುವ ಜಕಾಯನು, சீக்கிரமாய் வா, ನೀನು ಬೇಗನೆ ಬಾ, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ತಂಗಬೇಕು. அன்பு தேவ பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದನೆಯ ಪುಸ್ತಕ 57ஆம் அதிகாரம் 57ನೇ ಅಧ್ಯಾಯ 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்க 15ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. அந்த வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, ಈ ವಾಕ್ಯದ ಕೊನೆ ಭಾಗ ಹೇಳುತ್ತದೆ, பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன், ಆ ದೀನ ಮನಸ್ಸಿನೊಂದಿಗೆ ಇರುವವರ ಸಂಗಡ ಬಂದು ವಾಸ ಮಾಡ್ತೇನೆ, பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன், ನಾನು ದೀನ ಮನಸ್ಸು ಹೃದಯ ಉಳ್ಳವರ ಸಂಗಡ ಬಂದು ವಾಸ ಮಾಡ್ತೇನೆ. என் 21 வயதில் நான் தேவனுடைய சமூகத்திற்கு வந்தேன், ಅಣ್ಣವರು 21 ವಯಸ್ಸಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರು. நான் தேவனுக்கு ஜெபம் பண்ணினேன், ನಾನು ದೇವರ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. நான் சொன்னேன், ஆண்டவரே, ದೇವರೇ, இவங்க இருக்கிற எல்லோரும் நல்லவர்கள் போல இருக்கிறார்கள், ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ஐயோ நான் எவ்வளவோ பாவத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಎಷ್ಟೋ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ಬಂದಿದ್ದೇನೆ, நான் நல்லவன் இல்லவே இல்லை, ನಾನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ, நான் கொஞ்சம் கூட நல்லவன் இல்லை, ನಾನು ಸ್ವಲ್ಪವೂ ಕೂಡ ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ, என்னை எப்படியாவது என் பாவங்களை மன்னித்து விடும், ಹೇಗ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿಸಿರಿ, எப்படியாவது எனக்கு உதவி செய்து விடும், ಹೇಗ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿಬಿಡಿ, என்னை கைவிட்டு விடாதிரும், ನನ್ನ ಕೈ ಬಿಡಬೇಡ್ರಿ, அப்படி நீர் எனக்கு உதவி செய்தால் ನೀನು ಆ ರೀತಿ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಾದ್ರೆ வாழ்நாள் முழுவதும் உம்மை மறக்க மாட்டேன், ನಾನು ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಮರೆಯೋದಿಲ್ಲ, உமக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன், ನಿನಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತೇನೆ என்று என் கண்களில் கண்ணீர் வடி அழுது ஜெபம் பண்ணினேன். ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡುತ್ತಾ ನಾನು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಗೋಳಾಡಿದೆ. தேவன் அந்த ஜெபத்தை பார்த்தார், ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡಿದ್ರು, அந்த ஜெபத்தை கேட்டார், ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ರು, தேவன் என் வாழ்க்கையை மாற்றினார். ದೇವರನ್ನ ಜೀವನ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ರು. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, 2 ಕೊರಿಂಥ 5:17 ಹೇಳುತ್ತದೆ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿರುವನು, பழையன எல்லாம் முடிந்தன, எல்லாம் புதிதாயின, ಅವನ ಪೂರ್ವ ಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ಹೋಗಿ ಎಲ್ಲ ನೂತನವಾಯಿತು, தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்கினார், ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಹೊಸದು ಮಾಡುವನು. அந்த இடத்திலே தேவன் என்னை பரிசுத்தமாக்கினார், ಆ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದ್ರು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, கலப்படம் செய்து வியாபாரம் செய்தேன், ನಾನು ತಪ್ಪಾಗಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಿದೆ, அதனால் எனக்கு கவர்மெண்ட் 1000 ரூபாய் அபதாரமும் 6 மாத ஜெயில் தண்டனையும் கொடுத்தது. ಆದ್ರಿಂದ ಸರ್ಕಾರ ನನಗೆ 1,000 ರೂಪಾಯಿ ದಂಡವನ್ನು 6 ತಿಂಗಳು ಸೆರೆಮನೆಯ ಅನುಮತಿ ಮಾಡಿತು. நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுத்தது, ನನಗೆ ನ್ಯಾಯಾಲಯ ಆ ರೀತಿ ದಂಡನೆ ಕೊಡ್ತು. தேவன் என் வாழ்க்கையை மாற்றினது மாத்திரமல்ல, ದೇವರು ನನ್ನ ಜೀವನ ಮಾರ್ಪಡಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த ஜெயில் தண்டனையிலிருந்து தேவன் எனக்கு விடுதலையும் ನನ್ನನ್ನು ದೇವರು ಜೈಲ್ ದಂಡನೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟರು. உடனே அதை செய்தார். ನನಗೆ ತಕ್ಷಣ ಮಾಡಿದರು. அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் என்னை ஆசீர்வதித்தார். ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. எனக்கு தேவன் அப்படிதான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ಇವತ್ತು ದೇವರು ಹಾಗೆ ನಿಮಗೂ ಮಾಡುತ್ತೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. யார் யார் தங்களை தாழ்த்துகிறார்கள், ಯಾರೆಲ್ಲ ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ஐயோ நான் ஒரு பாவி, ಅಯ್ಯೋ ನಾನೊಬ್ಬ ಪಾಪಿ, நான் என்ன விதமாய் தவறு செய்திருக்கிறேன், ನಾನು ಯಾವ ವಿಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ, தேவன் என்னை மன்னிக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், ದೇವರನ್ನು ಮನ್ನಿಸಿ ಕಾಪಾಡಬೇಕು, நான் அவருக்கு பிரியமாய் வாழ்வேன், வாழ போகிறேன், ನಾನು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಿಯನಾಗಿ ಬಾಳಲು ಹೋಗುತ್ತೇನೆ என்று இயேசுவே என்று கூப்பிடுகிறீர்களோ, ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಯೇಸುವೆ ಎಂದು ಕರೆಯುತ್ತೀರೋ, அவர்களை பரிசுத்தமாக்க, ಅವರುಗಳನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲು, அவர்களை ஆசீர்வதிக்க ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು தேவன் இந்த ஓய்வு நாளை தெரிந்து கொண்டார். ದೇವರು ಈ ಒಂದು ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் அந்தரங்க உள்ளம் தேவன் நோக்கி கூப்பிடுவதாக. ನಿಮ್ಮ ಅಂತರಂಗದ ಒಳಗಿಂದ ದೇವರ ನೋಡಿ ಕೂಗುವಾಗ, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಮನ್ನಿಸು, என்னை காப்பாற்றும், ನನ್ನ ಕಾಪಾಡು, என்னை மன்னியும், ನನ್ನ ಮನ್ನಿಸು, என்னை காப்பாற்றும். ನನ್ನ ಕಾಪಾಡು. தேவன் உங்களை மறக்க மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. தாழ்மை உள்ளவர்களை தேவன் மறக்க மாட்டார். ದೀನರನ್ನ ದೇವರು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. தாழ்மை உள்ள சகையை பார்த்து சொன்னார், ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳ ಜಕ್ಕಾಯ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, சகையு, ಜಕ್ಕಾಯ, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும், ಇವತ್ತು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ತಂಗಬೇಕು. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார், ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், ನಾನು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ತಂಗಬೇಕು. உன் இருதயமாகிய வீட்டில் தங்க வேண்டும், ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಂಬ ಆಲಯದಲ್ಲಿ ನಾನು ತಂಗಬೇಕು. உன் இருதயமாகிய வீட்டில் தங்க வேண்டும், ನಿಮ್ಮ ಹೃದಯವೆಂಬ ಮನೆಯಲ್ಲಿ ತಂಗಬೇಕು. எனக்கு ஒரு ஆலயமாய் இருக்கும்படி உன் இருதயமாகிய வீட்டில் தங்க வேண்டும். ನನಗೆ ಒಂದು ಆಲಯವಾಗಿರುವಂತೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ತಂಗಬೇಕು. தேவன் அப்படிதான் இப்பொழுது பரிசுத்த ஆவியை உங்கள் மீது ஊற்றுகிறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಈಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ
ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. எப்பொழுது பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். ಈಗಲೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவ ஆலயமாய் இருப்பாயா? ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ, ನೀ ನನಗೆ ನನ್ನ ಆಲಯವಾಗಿರುತ್ತೀಯಾ? நான் உன் வீட்டில் தங்கட்டுமா? ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ತಂಗಲ? நீ தங்குவதற்கு இடம் கொடுப்பாயா? ನೀನು ನನ್ನ ತಂಗುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡುವಿಯಾ? உன் இருதயத்தில் ஒரு இடம் கொடுப்பாயா? ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವಿಯಾ? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 26ஆம் வசனம் சொல்லுகிறது, 26ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, என் மகளே, ನನ್ನ ಮಗಳೇ, உன் இருதயத்தை எனக்கு தா. ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡು. நான் உன் இருதயத்தில் வர வேண்டும். ನಾನು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರಬೇಕು. அதில் தங்க வேண்டும். ನಾನು ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಬೇಕು. அதை பரிசுத்தமாக்க வேண்டும். ನಾನು ಅದನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಬೇಕು. உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. உன்னை மகிழ்ச்சியாக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಹರ್ಷವುಳ್ಳವನನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் தேவனுக்கு மகிழ்ச்சி. ಇದು ದೇವರಿಗೆ ಸಂತೋಷ. நம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பது நமக்கு மகிழ்ச்சி. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಂತೋಷವಾಗಿರುವುದು ನಮಗೂ ಸಂತೋಷ. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ச்சியாக இருப்பது ಅದರಂತೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರುವುದು ದೇವರಿಗೂ ಸಂತೋಷ. ஹalleluya, 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 ஹalleluya. இன்றைக்கு தேவன் உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்து ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿ உங்களை மகிழ்ச்சியாக்கி அவர் மகிழ போகிறார். ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸಿ ಅವರು ಸಂತೋಷ ಪಡಲು ಹೋಗುತ್ತಾರೆ. இரண்டாவதாக, ಎರಡನೆಯದಾಗಿ, அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவராகிய தேவன் இது போன்ற ஆலயத்தில் ದೇವರಾದ ಕರ್ತನು ಈ ರೀತಿಯಾದ ಆಲಯದಲ್ಲಿ தேவன் தெரிந்து கொண்ட தேவ மனுஷனாகிய ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡ ದೇವರ ಮನುಷ್ಯನಾದ ஆசாரியனாகிய இந்த மனுஷனை, ಯಾಜಕನಾದ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು, போதகராகிய இந்த மனுஷனை ಬೋಧಕರಾಗಿರುವ ಈ ಮನುಷ್ಯನನ್ನು தேவன் என்ன செய்கிறார்? ದೇವರೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? அந்த ಮನುஷனை கொண்டு தேவன் இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்க ಆ ಮನುಷ್ಯನ ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರು ಈ ಆಲಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் 118ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ನೀವು ಕೀರ್ತನೆ 108ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ, 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 26ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ அங்கு வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ದೇವರ ಆಲಯದ ಒಳಗಿನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. எங்கிருந்து தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? ಇಲ್ಲಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರಾ? ஒரு பக்கம் சங்கீதம் 11ஆம் சங்கீதம் ಒಂದು ಕಡೆ ಕೀರ್ತನೆ 11 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 4ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தேவன் இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ದೇವರು ಪರಿಶುದ್ಧ ಆಲಯದಲ್ಲಿದ್ದಾರೆ, உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ. இரண்டாவது, தேவன் ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಬೋಧಕನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த போதகரை கொண்டு உங்களை ಈ ஆசீர்வதிப்பார். ಬೋಧಕನ ಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அது எப்படி? ಅದು ಹೇಗೆ? என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் ಅರಣ್ಯಕಾಂಡ என்னாகும் 6ஆம் அதிகாரத்தை ಅರಣ್ಯಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ 23ஆம் வசனம் முதற்கொண்டு 23ನೇ ವಚನ ಮೊದಲುಗೊಂಡು 27ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது 26ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾವು ನೋಡುವಾಗ தேவன் மோசையை கொண்டு சொன்னார், ದೇವರು ಮೋಶೆಯನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ஆரோனும் அவனுடைய குமாரர்களை பார்த்து சொன்னார், ಆರೋನನು ಮತ್ತು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, நீங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ನೀವು ಜನರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும்? ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದ್ರೆ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ಕರ್ತನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಲಿ. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். ಯೆಹೋವನು ಪ್ರಸನ್ನ ಮುಖದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯವಿಡಲಿ. கர்த்தர் உன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ಬಿಟ್ಟು ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. இந்த 3 வார்த்தைகளை போதகர் சொல்ல வேண்டும். ಈ 3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸೇವಕರು ಹೇಳಬೇಕು. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இந்த வார்த்தைகளை போதகர் சொல்லும் பொழுதே தேவன் ஆசீர்வதிப்பார். ಸೇವಕರು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವಾಗಲೇ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும், ನೀವು ಆದಿಕಾಂಡ 12ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ஏறக்குறைய 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது 2-3 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ஆபிரகாம், ಅಬ್ರಹಾಮನು, நான் உன்னை ஆசீர்வதித்து ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ உன் பெயரை பெருமைப்படுத்தி ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ತಂದು உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறேன். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றப் ನಾನು போகிறேன். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ನಿನ್ನ ಮೂಲಕ ಭೂಮಿಯ ಸಕಲ ಕುಲದವರು உன்னை வைத்துதான் ஆசீர்வாதமாய் இருக்கும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತನೇ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತಾರೆ. அதே நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை ஆசீர்வதிப்பேன். ನೀನು ಯಾರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೀರೋ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. யாரை சபிக்கிறாயோ அவர்களை சபிப்பேன். ನೀನು ಯಾರನ್ನ ಶಪಿಸ್ತೀಯೋ ಅವರನ್ನ ಶಪಿಸ್ತೇನೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, திருச்சபை போதகரை தேவன் சொல்லுகிறார், ಒಂದು ಆಲಯದ ಬೋಧಕನ ಕುರಿತು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இந்த ஜனங்களை ஆசீர்வதி, ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. நான் சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதி, ನಾನು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಆಶೀರ್ವದಿಸು. நான் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், ನಾನು ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த ஜனங்களை ஆசீர்வதி, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಅವರಿಗೆ நான் ஆசீர்வதிக்கட்டும், ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. இதற்காகவே தேவன் இந்த ஊழியரை வைத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಸೇವಕರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? ಒಬ್ಬ ಸೇವಕನ ಕೆಲಸ ಏನು? ஒரு பக்கம் பாவ மன்னிப்புக்காக
அவர்களுக்காய் பிரயாசப்பட வேண்டும். ಒಂದು ಕಡೆ ಪಾಪ ಕ್ಷಮರ್ಪಣೆಗಾಗಿ ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. மக்களுடைய பாவ மன்னிப்புக்காக அந்த மகன் என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். ಮತ್ತೊಬ್ಬರ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಅವರು ದೇವರ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. மறுபக்கம் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். ಮತ್ತೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಜನಗಳಿಗಾಗಿ ಅವರು ಬಿನ್ನಹ ಮಾಡಬೇಕು. அடுத்து ஜனங்களை ஆசீர்வதிக்க ನಂತರ ಅವರು ಜನಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்க ஊழியக்கார மூலமாய் தேவன் ஆசீர்வாதம் ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟ ಸೇವಕರ ಮೂಲಕ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದಿಸುತ್ತಾರೆ. தேவன் மோசே மூலமாய் ஆசீர்வாதம் கொடுத்தார். ದೇವರು ಮೋಶೆಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರು. ஆரோன் மூலமாய் ஆசீர்வாதம் கொடுத்தார். ಆರೋನನ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರು. ஆரோனுடைய சந்ததி மூலமாய் ஆசீர்வாதம் ಆರೋನನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರು. எதற்காய் லேவி என்ற ஒரு கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ಆದ್ರಿಂದಲೇ ಲೇವಿಯರು ಯಾಜಕರು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಗೋತ್ರವನ್ನು ಆತನು ಬೇರ್ಪಡಿಸಿದರು. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக, ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக, ಜನಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ இந்த ஒரு கோத்திரத்தை அவர் ಈ பிரித்து. ರೀತಿ ಒಂದು ಗೋತ್ರವನ್ನು ಅವರು ಆರಿಸಿಕೊಂಡರು. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி செய்யவில்லை. ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ದೇವರಾದ ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, நான் உங்களை என்னுடைய ரத்தத்தினால் கழுவுகிறேன். ನಿಮ್ಮನ್ನ ನನ್ನ ರಕ್ತ ತೊಳೆಯುತ್ತೇನೆ. நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடைய ஆசீர்வதிக்குள்ள மாறிவிட வேண்டும். ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಮತ್ತೊಬ್ಬರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ஆகவேதான் ಆದ್ರಿಂದಲೇ வெளிப்படுத்தல் 1:6 வாசித்து பார்க்கும் பொழுது, ಪ್ರಕಟಣೆ 1:6 ನಾವು ಓದುತ್ತೇವೆ, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்மை ಯೇಸು பாவங்களை ಕ್ರಿಸ್ತನ கழுவி ರಕ್ತದ ಮೂಲಕ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ತೊಳೆದು நம்மை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ರಾಜರುಗಳನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். ಯಾಜಕರನ್ನಾಗಿಯೂ ಮಾಡಿದ್ದಾನೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த ஆலயத்தில் திருச்சபை போதகர் மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ಈ ಆಲಯದಿಂದ ಬರುವ ಬೋಧಕರ ಮೂಲಕ ನಿಮಗೊಂದು ಆಶೀರ್ವಾದ. நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிப்பதினால் ஆசீர்வாதம். ನೀವು ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಆಶೀರ್ವದಿಸುವುದರಿಂದಲೇ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ. தேவன் இப்படிதான் உங்களை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೀಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகவே உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரர்கள் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். ಆದ್ರಿಂದ ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಸೇವಕನ ಬಳಿಲಿ ನೀವು ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಊರಲ್ಲಿ ಒಬ್ಬ ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಮನುಷ್ಯ ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವವನು என்னை மிக நேசித்தார். ನನ್ನ ಬಹಳ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அவர் ஒரு ஜவுளி கடை வைத்திருந்தார். ஜவுளி கடை, ಅವರೊಂದು ಜವಳಿ ಅಂಗಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, டெக்ஸ்டைல், ಚಿನ್ನದ ಅಂಗಡಿ. ஆனா பாருங்க, அவரை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ನೋಡ್ರಿ, ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, உன்னுடைய கடை பெரிய கடையாக மாற்றப்படும். ನಿನ್ನ ಅಂಗಡಿಯನ್ನ ದೊಡ್ಡ ಅಂಗಡಿಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வாங்குவாய் என்று சொன்னார். ನೀನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அவர் என்னை பார்த்து கேட்டார், ಅವರು ನನ್ನ ನೋಡಿ ಕೇಳಿದ್ರು, நான் பணத்திற்கு எங்கு போவேன் என்று. ನಾನು ದುಡ್ಡಿಗೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿ? ஆனால் நாட்கள் போனது, ದಿನಗಳು ಕಳಿತು, தேவன் சொன்னபடி அவரை ದೇವರು ಅವರಿಗೆ ಹೇಳಿದಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು. ஆனால் காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அவர் என்னை உயிரை போல சிநேகித்தார். ಅವರು ನನಗೆ ಪ್ರಾಣದಂತೆ ಪ್ರೀತಿಸಿದ್ರು. நான் என்ன சொல்லுகிறேன் அப்படியே கேட்பார். ನಾನು ಏನು ಹೇಳ್ತೇನೆ ಹಾಗೆ ಕೇಳ್ತಾರೆ. என்ன சொன்னாலும் கேட்பார். ಅವ್ರಿಗೆ ನಾನು ಏನು ಹೇಳಿದ್ರು ಕೇಳ್ತಾರೆ. தேவன் அவரை ஆசீர்வதித்தார், 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 ஆசீர்வதித்தார். ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು. தூத்துக்குடியில் அது போல ஒரு பிசினஸ் மேன் இருந்தார். ತೂತುಕುಡಿ ಎಂಬ ಜಾಗದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬಿಸಿನೆಸ್ ವ್ಯಾಪಾರಿ ಇದ್ರು. அவரும் கூட என்னை அப்படி நேசித்தார். ಅವರು ಕೂಡ ನನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. தேவன் அவரை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். ದೇವರು ಅವರನ್ನು ಅಳತೆಗೆ ಮೀರಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು. நாட்கள் போனது, ದಿನಗಳು ಕಳಿತು, அவருடைய 2 பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கு வைத்து கொடுத்தார்கள். ಅವರಿಬ್ಬರು ಮಕ್ಕಳಿಗೂ ಆಸ್ತಿ ಭಾಗ ಮಾಡಿಕೊಟ್ರು. ஒவ்வொருவருக்கு எவ்வளவு பணம் கிடைத்தது தெரியுமா? ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಸಿಕ್ತು ಗೊತ್ತಾ? ஒரு ஆளுக்கு 1000 கோடி. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ 1000 ಕೋಟಿ. எத்தனை கோடி? ಎಷ್ಟು ಕೋಟಿ? ஹalleluya. ஹalleluya. ஒரு மனிதனுக்கு 1000 கோடினா 2 பேருக்கு 2000 கோடி. ಸೊ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ 1000 ಕೋಟಿ ಇದ್ರೆ ಇಬ್ಬರಿಗೂ ಸೇರಿ 2000 ಕೋಟಿ. அடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வேற. அடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ನಂತರ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು. அன்பு தேவ பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது பார்த்தீங்க. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ನೋಡ್ರಿ. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையில், ಆದ್ರಿಂದ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಆಲಯದಲ್ಲಿ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியனை நேசித்து, ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಸೇವಕರನ್ನ ನೀವು ಪ್ರೀತಿಸಿ, அவர் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ಅವರ ಮೂಲಕ ಕೊಡಲ್ಪಡುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. நீங்கள் அவரை பற்றிக்கொள்ளுங்கள். ನೀವು ಅವರನ್ನ ಅಂಟಿಕೊಂಡಿರಿ. அவர் மூலமாய் இயேசுவை அண்டிக்கொள்ளுங்கள். ಅವರ ಮೂಲಕ ಯೇಸುವನ್ನ ಅಂಟಿಕೊಂಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. தேவன் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்க. ದೇವರು ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆகவே தான் இயேசு சொன்னார், ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. யோவான் 13ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 34 35 அப்படி சொன்னார். 34 35 ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் ನೀವು ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ರೆ நீங்கள் என்னுடைய சீஷர்கள். ನೀವು ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ಇವತ್ತು ನೀನು ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು?
நாம் திருச்சபை பாஸ்டர் போதகரை நேசிப்போம். ನಾವು ಸಭೆಯ ಬೋಧಕರನ್ನ ಪ್ರೀತಿಸೋಣ. அவர் மூலமா சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு இடம் கொடுப்போம். ಅವರ ಮೂಲಕ ಕೊಡಲ್ಪಡುವ ಆಲೋಚನೆಗೆ ಒಳಪಡೋಣ. அவருடைய ஜெபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. போகட்டும். ಹೋಗಲಿ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ನಿಮಗೆ ಉಪದೇಶ ಮಾಡ್ತೇನೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆதியாகமம் 24 அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 1ನೇ ವಚನ ಓದಿ ನೋಡುವಾಗ தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று, ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು ಎಂದು, சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார், ಸರ್ವ ವಿಧಗಳಲ್ಲೂ ಆಶೀರ್ವದಿಸಿದರು, சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார். ಸರ್ವ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அப்படி அவரை சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? ಅವರನ್ನ ಸರ್ವ ವಿಧಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6-7 வசனங்கள் சொல்லுகிறது. 6-7 ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் ಯಾಕೋಬ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 23ஆம் வசனம் சொல்லுகிறது. 23ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ಅಬ್ರಹಾಮನು ದೇವರನ್ನ ನಂಬಿದನು, ஆகவே தேவன் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார். ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ಅವನ ಎಲ್ಲಾ ವಿಧಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ இந்த ಮಾಡಿದನು. விசுவாசத்தை பற்றி சில காரியங்களை சொல்லுகிறேன். ಈ ನಂಬಿಕೆಯ ಕುರಿತು ಕೆಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತೇನೆ ನೋಡ್ರಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாசம் என்பது என்ன? ನಂಬಿಕೆ ಅಂದ್ರೆ ಏನು? ஓடுவது. ಓಡೋದು. எப்படி ஓட வேண்டும்? ಹೇಗೆ ಓಡಬೇಕು? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ಇಬ್ರಿಯ 12:1 ನಮಗೆ ಹೇಳ್ತದೆ. நீங்கள் ஒரு பக்கம் பாவத்தை தள்ள வேண்டும், ಒಂದು ಕಡೆ ಪಾಪವನ್ನ ತಳ್ಳಬೇಕು, நீங்கள் பாரத்தையும் தள்ள வேண்டும். ನೀವು ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಭಾರವನ್ನ ತಳ್ಳಬೇಕು. ஒவ்வொரு நேரமும் உங்களை விட்டு போன பாவம் உங்கள் அருகில் வரும். ಒಂದೊಂದು ಬಾರಿಯೂ ಕೂಡ ಬಿಟ್ಟು ಹೋದ ಪಾಪ ನಿಮ್ಮ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬರುತ್ತದೆ. அதே கோபம் வரும், ಅದೇ ಕೋಪ ಬರುತ್ತದೆ, பிடிவாதம் வரும், ಅದೇ ಹಠಮಾರಿತನ ಬರುತ್ತದೆ, ಕೆಟ್ಟ ಪழக்க வழக்கங்கள் வரும், ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳು ಬರುತ್ತದೆ, குடிக்கிற பழக்கம் வரும், ಕುಡಿಯುವ ಅಭ್ಯಾಸ ಬರುತ್ತದೆ. ஆனால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಆದ್ರೆ ನೀವು ಅವಾಗ ಏನ್ ಮಾಡಬೇಕು? நீங்கள் அதை தள்ள வேண்டும். ನೀವು ಅದನ್ನ ತಳ್ಳಬೇಕು. அது எப்படி தள்ளுவது? ಅದನ್ನ ಹೇಗೆ ತಳ್ಳೋದು? அதை எப்படி தள்ளுவது? ಅದನ್ನ ಹೇಗೆ ತಳ್ಳೋದು? ஒரு பக்கம் தாவீது வேண்டிக் கொண்டார். ಒಂದು ಕಡೆ ದಾವಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் ಕೀರ್ತನೆ 19ನೇ ಕೀರ್ತನೆ 13ஆம் வசனத்தில் 13ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ, தேவனே துணிகரமான பாவத்தை விலக்கி காப்பாற்றும், ದೇವರೇ ನನ್ನನ್ನು ತುಣಿಗರವಾದ ಪಾಪಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡು. அவர் வேண்டிக் கொண்டார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ದೇವರೇ ನನ್ನ ಕಾಪಾಡು, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ದೇವರೇ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದೆ. இது ஒரு அனுபவம். ಇದು ಒಂದು ಅನುಭವ. நீங்கள் உண்மையாய் புலம்பும் பொழுது, ನೀವು ನಿಜವಾಗಲೂ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಪ್ರಲಾಪಿಸುವಾಗ தேவன் கிருபை கொடுத்து உங்களை காப்பாற்றும், ದೇವರು ಕೃಪೆ ಕೊಟ್ಟು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ಎರಡನೆಯದಾಗಿ நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, இந்த பொல்லாத பிசாசை, ಈ ದುಷ್ಟ ಆತ್ಮನು, பாவத்தை கொண்டு வருகிற பிசாசை ಪಾಪವನ್ನು ತರುವ ಅಶುದ್ಧಾತ್ಮನು நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಅದನ್ನು ಖಂಡಿಸಬೇಕು. நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಖಂಡಿಸಬೇಕು. நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை ನೀವು வாசித்து ಎಫೆಸ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ அங்கு வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, கனியற்ற அந்தகார கிரியைகளை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். ನೀವು ಅಂಧಕಾರ ಲೋಕಾಧಿಪತಿಯನ್ನ ನೀವು ಗದರಿಸಬೇಕು. எபேசியர் 5:11 ಎಫೆಸ 5:11 அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ள வேண்டும். ಅಂಧಕಾರ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಗದರಿಸಬೇಕು. உங்களுக்கு சில நேரத்தில் கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருவான். ಕೆಲವೊಂದು ಸಮಯ ನಿಮಗೆ ದುಷ್ಟ ಸ್ವಪ್ನಗಳನ್ನು ತರುತ್ತಾನೆ. அந்த சொப்பனங்களில் அசுத்தமான சொப்பனங்களை கொண்டு வருவான். ಆ ಸ್ವಪ್ನಗಳು ಅಶುದ್ಧವಾದ ಕನಸುಗಳು, இச்சையான சொப்பனங்களை கொண்டு வருவான். ಅದು ಇಚ್ಛೆಯಾದ ಕನಸುಗಳು. இந்த இச்சையான சொப்பனங்களை கண்ட பிறகு, ಈ ಇಚ್ಛೆಯಾದ ಕನಸುಗಳನ್ನು ಕಂಡ ಮೇಲೆ உங்கள் ஜீவியத்தில் உங்களை அறியாமல் பாவம் வந்து சேரும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಪಾಪ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. அப்படிப்பட்ட சொப்பனத்தை கண்ட உடன் தானே ಆ ರೀತಿ ಸ್ವಪ್ನಗಳನ್ನು ಕಂಡ ಒಡನೆ தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், ನೀವು ದೇವರ ನೋಡಿ ಹೇಳಬೇಕು, ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு இந்த கெட்ட சொப்பனத்தை கொண்டு வந்த பிசாசை நீர் அழித்து போடு. ಈ ನನಗೆ ಕೆಟ್ಟ ಸ್ವಪ್ನವನ್ನ ಕರೆತಂದ ದುಷ್ಟ ಆತ್ಮವನ್ನ ನೀನು ಕಡಿದಾಕು. ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருப்பீர்களே ஆனால், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದರೆ நீங்கள் சொல்லலாம், ನೀವು ಹೇಳಬಹುದು, கெட்ட சொப்பனங்களை கொண்டு வந்து, கெட்ட சிந்தைகளை கொண்டு வந்து என் வாழ்க்கை கெடுக்கிற பிசாசே, ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೆಟ್ಟ ಸ್ವಪ್ನಗಳನ್ನು ತಂದು ನನ್ನ ಜೀವನ ಕೆಡಿಸುವಂತ ಅಶುದ್ಧಾತ್ಮವೇ, என்னை விட்டு ಓಡಿ போய் என்று கட்டளை கொடுக்கிறேன், ನನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತೇನೆ. மறுபடி இந்த காரிய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ಮತ್ತೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ தேவன் பிசாசுகளை துரத்துவார். ದೇವರು ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳನ್ನು ಓಡಿಸುತ್ತಾನೆ. அசுத்தங்கள் ஓடி போகும். ಅಶುದ್ಧತೆಗಳು ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மறுபடி இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் என்று கேட்கும் பொழுது, ಮತ್ತೆ ಯೇಸುವಿನ ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಮೂಲಕ ತೊಳಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் ಇಬ್ರಿಯ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 14ஆம் வசனத்தின்படி, 14ನೇ ವಚನದ ಪ್ರಕಾರ, ஆண்டவர் உங்களை தம்முடைய இரத்தத்தினால் கழுவுவார், ದೇವರು ತನ್ನ ರಕ್ತದ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ತೊಳೆಯುತ್ತಾರೆ, நல் மனசாட்சியை தருவார். ಒಂದು ಶುದ್ಧ ಮನಸ್ಸನ್ನು
ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உங்களை அறியாமல் நீங்கள் நல் மனசாட்சியோடு வாழ்வீர்கள். ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನೀವು ಒಂದು ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಾಳುವಿರಿ. உங்கள் இதயத்தில் நீங்கள் குற்றமற்றவர்களாக ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ತಪ್ಪು ಮನೋಭಾವ ಉಳ್ಳವರಾಗಿರೋದಿಲ್ಲ. மறுபக்கம் பாரம், ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಭಾರ, நமக்கு பாரம் வந்து சேரும். ನಮಗೆ ಭಾರ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஸ்கூல் திறந்துட்டா ஒரு பாரம், ಸ್ಕೂಲ್ ತೆರೆದಿಟ್ಟ ஒரு பாரம். ಸ್ಕೂಲ್ ಓಪನ್ ಆದ್ರೆ ಒಂದು ಭಾರ. ಅಯ್ಯೋ ಫೀಸ್ ಕಟ್ಟணுமே, ಅಯ್ಯೋ ಫೀಸ್ ಕಟ್ಟಬೇಕಲ್ಲ, ಅಯ್ಯೋ ಯೂನಿಫಾರ್ಮ್ வாங்கணுமே, ಅಯ್ಯೋ ಯೂನಿಫಾರ್ಮ್ ತಗೊಬೇಕಲ್ಲ, புது ஸ்கூல்ல சேர்க்கணுமே, ಹೊಸ ಸ್ಕೂಲ್ಗೆ ಸೇರಿಸಬೇಕಲ್ಲ, பணத்துக்கு எங்க போவேன், ನಾನು ದುಡ್ಡಿಗೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಲಿ, நான் இந்த ಸ್ಕೂல்ல சேர்க்கவா அந்த ಸ್ಕೂல்ல சேர்க்கவா, ಈ ಸ್ಕೂಲ್ ಸೇರಿಸಲಾ ಆ ಸ್ಕೂಲ್ ಸೇರಿಸಲಾ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 55:22 ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, ಕರ್ತನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನ ನಿನ್ನ ಭಾರವನ್ನ ಇಡು, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ಅವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பல வருடங்களுக்கு முன்பு ಸ್ವಲ್ಪ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தார். ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಸಹೋದರ ನನಗೆ 50,000 ಕೊಟ್ಟರು. வீட்டு மாடி எடுத்து கட்டுங்கள், ಮನೆಯ ಮೇಲೆ ಮಾಡಿಯನ್ನು ಕಟ್ರಿ, எனக்கு பொறுமையாய் தாருங்கள், ನನಗೆ ನಿಧಾನವಾಗಿ ಕೊಡಿ. அவர் கொடுத்ததே எனக்கு கஷ்டமா போச்சு. ಅವರು ಕೊಟ್ಟದೇ ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಯಿತು. அவர் எனக்கு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ಅವರು ಕೊಡದೇ ಇದ್ರು ಚೆನ್ನಾಗಿರೋದು. அவர் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை எடுத்து வச்சிட்டார். ಅವರು ಕೊಟ್ಟು ಒಂದು ಸಮಸ್ಯೆನ ತಂದಿಟ್ರು. வீட்டு மாடி எடுத்து கட்டுங்கள், ಮನೆಯ ಮಾಡಿಯನ್ನು ಕಟ್ರಿ, எனக்கு பொறுமையாய் கொடுங்க, ನನಗೆ ಅದನ್ನ ನಿಧಾನವಾಗಿ ಕೊಡಿ. அதை ஒரு இன்ஜினியர்ட்ட போய் கொடுத்தேன், ஒரு இன்ஜினியர்ட்ட கொண்டு கொடுத்தேன். ನಾನು ಅದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಒಂದು ಇಂಜಿನಿಯರ್ ಕೈಲಿ ಕೊಟ್ಟೆ. அந்த இன்ஜினியர் சொன்னாரு, ಆ ಇಂಜಿನಿಯರ್ ಹೇಳಿದ್ರು 2000 வருஷம் போ, ಅವ 2000 ವರ್ಷದ 2000 ಸಾರಿ ಮನಸ್ಸು 2000 ಇಸ್ವಿಲಿ அவர் சொன்னார், இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் வேணும் என்றார். ಇನ್ನೊಂದು 3 ಲಕ್ಷ ಬೇಕು ಅಂತ ಅಂದ್ರು. நான் தரேன் என்று சொன்னேன். ನಾನು ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஆனா என்கிட்ட பணம் இல்லை, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ದುಡ್ಡಿಲ್ಲ. நான் என்ன செய்தேன் தெரியுமா? ನಾನೇನು ಮಾಡಿದೆ ಗೊತ್ತಾ? 3 நாட்கள் உபவாசம் போட்டு 3 ದಿನಗಳು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, இவர் 50,000 கொடுத்தாரு, ಇವರು 50,000 ಕೊಟ್ಟರು, இவர் 3 ಲட்சம் ரூபாய் கேட்கிறாரு, ಇವರು 3 ಲಕ್ಷ ಕೇಳ್ತಾರೆ. நான் எங்க போவேன்? ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿ? 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. 3ನೇ ದಿವಸ ಭಾನುವಾರ ಬಂತು. ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುವಾಗ தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நாளைக்கு ஒரு மனிதன் உன்னிடத்தில் வருவான், ನಾಳೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿನ ಬಳಿಗೆ ಬರ್ತಾನೆ, அவன் 3 லட்சம் ரூபாய் பணம் ಅವನು 3 ಲಕ್ಷ ಹಣ ಕೊಡ್ತಾನೆ, நீ இந்த வீட்டை கட்டு என்றார். ನೀನು ಈ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அதன் பிறகு இந்த பணத்தை கொடுக்கும் உதவி செய்வேன் என்றார். ಅದರ ನಂತರ ಈ ಹಣವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. நான் யோசித்தேன், ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ, அப்படி எவன் வருவான்? ಆ ರೀತಿ ಯಾರು ಬರ್ತಾರೆ? அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், ಆಶ್ಚರ್ಯದಲ್ಲಿ ಆಶ್ಚರ್ಯ. ஒரு சகோதரன் வந்தார், ಒಬ್ಬ ಸಹೋದರ ಬಂದರು, 3 ಲட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது, 3 ಲಕ್ಷ ಹಣ ಇದೆ, இதை வைத்து வீட்டை கட்டுங்கள் என்றார். ಇದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಮನೆ ಕಟ್ರಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பொறுமையா எனக்கு தாருங்கள் என்றார். ನಿಧಾನವಾಗಿ ನನಗೆ ಅದು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்படியே வீட்டை கட்ட உதவி செய்தார். ಅವರು ಮನೆ ಕಟ್ಟಲು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು, அவருக்கு திருப்பி கொடுக்கவும் உதவி செய்தார். ಅವರು ತಿರುಗಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಹಾಯನೂ ಮಾಡಿದ್ರು ದೇವರು. இப்படி ஒரு அற்புதங்கள் 2 அற்புதங்கள் அல்ல, ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಅದ್ಭುತ 2 ಅದ್ಭುತಗಳಲ್ಲ, தகுதியற்ற எனக்கு தேவன் செய்திருக்கிறார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கள் பாவத்தையும் பாரத்தையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும், ನೀವು ಪಾಪವನ್ನ ಭಾರವನ್ನ ಜಯಿಸಬೇಕು, விசுவாசத்தையும் நீங்கள் துவக்குகிற முடிக்கிறவராಗಿ அவர் நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವನು ಪೂರೈಸುವನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ನಿಧಾನವಾಗಿ ಓಡಬೇಕು. நீங்கள் எப்பொழுது பாவத்தையும் பாரத்தையும் தள்ள ஆரம்பித்து விட்டீர்களோ, ನೀವು ಯಾವಾಗ ಪಾಪವನ್ನ ಭಾರವನ್ನ ತಳ್ಳೋದಕ್ಕೆ ಆರಂಭ ಮಾಡಿದ್ರು, உங்களை அறியாமலேயே உங்கள் வாழ்க்கை ஓடும். ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಜೀವನ ಓಡುತ್ತದೆ, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஓடும், ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗಡೆ ಓಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓட்ட கத்துக்கணும். ಈಗ ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಬಾಳಲ್ಲೂ ಓಡಬೇಕು. ಎರಡನೆಯದಾಗಿ ஆண்டவராய் இயேசு சொல்லி போனார், ದೇವರು ಹೇಳಿ ಹೋದರು. யோவான் 14:14, ಯೋಹಾನ 14:14, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேளுங்கள், ನಿಮಗೆ ಏನು ಬೇಕೋ ಅದು ನನ್ನ ಬಳಿಲಿ ಕೇಳಿ, நான் உங்களுக்கு தருகிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. பிதா குமாரனில் மகிமைப்படும்படி அதை உங்களுக்கு தரட்டும், ತಂದೆಯು ಮಗನಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುವಂತೆ ನಿಮಗೆ ಅದು ಕೊಡಲ್ಪಡಲಿ. இயேசு சொன்னார் யோவான் 16, ಯೇಸು ಹೇಳಿದ್ರು ಯೋಹಾನ 16ರಲ್ಲಿ 24 சொல்லுகிறது, 24 ಹೇಳಿದ್ರು, இதுவரை என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, ಇದುವರೆಗೂ ನನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ನೀವೇನನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ, கேளுங்கள், ಕೇಳ್ರಿ, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும், ಆಗ ನಿಮ್ಮ ಸಂತೋಷವು ಪರಿಪೂರ್ಣಗೊಳ್ಳುತ್ತದೆ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை பற்றி நான் நேற்று இரவு சொன்னேன். ಇದರ ಕುರಿತಾಗಿ ರಾತ್ರಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದೆ. மத்தேயு 21:22, ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 21:22, விசுவாசம் உள்ளவர்களாய் ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் அவை எல்லாவற்றையும் பெறுவீர்கள், ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೀವೇನೆಲ್ಲ ಕೇಳುತ್ತೀರೋ ಅದೆಲ್ಲವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு ஒரு சகோதரன் ஒருவர் அறிமுகமானவர் இருந்தார். ನನಗೊಬ್ಬ ಸಹೋದರನು ಪರಿಚಯಸ್ಥನಿದ್ದರು, என்னை மிகவும் நேசிப்பார். ನನ್ನ ಬಹಳ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அவர் சொன்னார்,
ಅವರು ಹೇಳಿದ್ರು, ஐயா என்னுடைய தகப்பனார் டாக்டர், ಅಯ್ಯ ನಮ್ಮ ತಂದೆಯು ಡಾಕ್ಟರು, அவருக்கு நாங்கள் 2 ஆண் பிள்ளைகள், ನಾವು ಅವರಿಗೆ 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು, எப்படியாவது எங்கள் 2 பேரை டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சார். ಹೇಗಾದ್ರೂ ನಮ್ಮ ಇಬ್ಬರನ್ನ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಮಾಡಬೇಕು ಅಂತ நாங்கள் ನೆನೆಸಿದ್ರು. 2 பேரும் டாக்டர் ஆகல. ನಾವಿಬ್ಬರು ಡಾಕ್ಟರ್ ಆಗಲಿಲ್ಲ. என்ன அண்ணனும் டாக்டர் ஆகல, ನಮ್ಮ ಅಣ್ಣನು ಡಾಕ್ಟರ್ ಆಗಲಿಲ್ಲ. நான் ஒரு இன்ஜினியரா மாறி போனேன். ನಾನು ಒಬ್ಬ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿ ಮಾರ್ಪಟ್ಟೆ. எனக்கு 2 பிள்ளைகள், ನನಗೆ 2 ಮಕ್ಕಳು. இந்த 2 ஆண் பிள்ளைகள் ஒருவனாவது டாக்டர் ஆகணும்யா. ಸೊ ಈ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಬ್ಬರಾರು ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕಪ್ಪ ಅಯ್ಯ. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ರು. அவருடைய மூத்த மகனை டாக்டர் ஆக்கி, ಅವರ ಹಿರಿಯ ಮಗನು ಡಾಕ್ಟರ್ ಆದ್ರು. இரண்டாவது மகன் படித்து கொண்டு வந்தார். ಎರಡನೇ ಮಗನು ಓದುತ್ತಾ ಬಂದನು. அவருக்கும் டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. ಅವರಿಗೂ ಡಾಕ್ಟರ್ ಆಗಬೇಕು ಅಂತ ಆಸೆ. ஆனால் பாருங்கள், அவர் முயற்சித்தார். ಆದ್ರೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು. அவருக்கும் மார்க் கிடைக்கவில்லை. ಅಂದ್ರೆ ಆ ಅಂಕಗಳು ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஆனால் அவருக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது ಆದ್ರೆ ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ தேவன் அவருக்கும் இறங்கினார். ದೇವರು ಅವರಿಗೂ ಕನಿಕರ ತೋರಿಸಿದ್ರು. இன்றைக்கு அவரும் மருத்துவ படிப்பு படித்து முடித்து அவரும் டாக்டர் ஆயிட்டார். ಅವರು ಕೂಡ ಮೆಡಿಕಲ್ ನ ಓದಿ ಅವರು ಡಾಕ್ಟರ್ ಆದರು. இவர் கேட்டது ஒரு டாக்டர், ಇವರು ಕೇಳಿದ್ದು 1 ಡಾಕ್ಟರ್. தேவன் கொடுத்தது 2 டாக்டர். ದೇವರು ಕೊಟ್ಟದ್ದು 2 ಡಾಕ್ಟರ್. ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்கள் விருப்பத்தின்படி உங்களுக்கு உதவி செய்யட்டும். ನಾನು ನಿಮ್ಮ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಾನು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 24ನೇ ವಚನವನ್ನು ನೀವು ಓದಿ ನೋಡುವಾಗ அங்க வேத வாக்கியம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ನೀತಿವಂತನು ಬಯಸುವ ಕಾರ್ಯಗಳು ಅವನಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು. மத்தேயு 7:7 அப்படி சொல்லுகிறது. ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 7:7 ಹಾಗೆ ಹೇಳಿತು, நீங்கள் கேளுங்கள், ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ, என் மகனை ஆசீர்வதியும், ನನ್ನ ಮಗನ ಆಶೀರ್ವದಿಸು, என் மகளை ನನ್ನ ஆசீர்வதியும், ಮಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, என் குடும்பத்தை ನನ್ನ ஆசீர்வதியும், ಕುಟುಂಬವನ್ನು என் ಆಶೀರ್ವದಿಸು, திருச்சபை ನನ್ನ ஆசீர்வதியும். ಸಭೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. தேவன் சொல்லுகிற நிச்சயமாய் ஆசீர்வதி. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಶ್ಚಯ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இதுதான் எனக்கு பிரியம். ಇದುವೇ ನನಗೆ ಇಷ್ಟ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. சந்தர்ப்பம், தைரியமாயிருங்க, ಧೈರ್ಯವಾಗಿರ್ರಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் சொல்ல விசுவாசம். ನಾನು ಹೇಳಿದ ನಂಬಿಕೆ. ஒரு பக்கம் பாவத்தை பாரத்தை தள்ளுவது, ಒಂದು ಕಡೆ ಪಾಪವನ್ನ ಭಾರವನ್ನ ತಳ್ಳೋದು, தேவனிடத்தில் கேட்பது, ದೇವರ ಬಳಿಲಿ ಕೇಳೋದು, எல்லாமே சிறிய சிறிய விசுவாசம் தான். ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಶ್ವಾಸವೇ. அடுத்து மூன்றாவதாக ನಂತರ ಮೂರನೇದಾಗಿ வேறொரு விசுவாசம் இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ವಿಶ್ವಾಸ ಇದೆ. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ಆ ವಿಶ್ವಾಸ ಎಂತ ವಿಶ್ವಾಸ? இந்த விசுவாசம் சற்று ஒரு கூடுதலான விசுவாசம். ಈ ವಿಶ್ವಾಸ ಚಂಚಲತೆಯಿಂದ ಕೂಡಲ್ಪಟ್ಟ ವಿಶ್ವಾಸ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆதியாகமம் உபாகம் 28ஆம் அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் 14 வசனங்களை வாசித்து ಮೊದಲ பார்க்க. 14 ವಚನಗಳನ್ನ ಓದಿ ನೋಡ್ರಿ. தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நான் சொல்லுகிற வார்த்தை வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ನಾನು ಹೇಳಿದ ಮಾತುಗಳಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾದರೆ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ, சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன். ಸಕಲ ಜನಗಳಿಗೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತವಾಗಿಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நீ போகும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகும் பொழுது ನೀನು ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ಹೋಗುವಾಗ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿರುವಿ, நீ வரும்போது ನೀನು ಬರುವಾಗ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಿ. உன்னுடைய அப்பம், ನಿನ್ನ ರೊಟ್ಟಿಯು, உன்னுடைய மாப்பசையும் தொட்டி, ನಿನ್ನ ದ್ರಾಕ್ಷ ತೊಟ್ಟಿ, உன்னுடைய தண்ணீர் ನಿನ್ನ ನೀರು எல்லாம் ಎಲ್ಲ ஆசீர்வதிக்கப்பட்டது. ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. நீ கடன் வாங்காதிருப்பாய், ನೀನು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ನೀನ್ ಜನಾಂಗಕ್ಕೆ ಸಾಲ ಕೊಡುವಿ. தேவன் சொல்லிக்கொண்டே போனார். ದೇವರು ಹೇಳುತ್ತಲೇ ಹೋದರು. ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் சொன்னார், ಆದಿಕಾಂಡ ಮೊದಲುಗೊಂಡು ಪ್ರಕಟಣೆವರೆಗೂ ಹೇಳಿದರು. கீழ்ப்படியவர்களுக்கு ஆசீர்வாதம், ವಿಧೇಯತೆ ಆಗುವವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ, கீழ்ப்படியவர்களுக்கு ஆசீர்வாதம். ವಿಧೇಯತೆ ಆಗುವವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியை பார்த்து ನಾಮಾನ್ ಎಂಬ ಕುಷ್ಠರೋಗಿ ನೋಡಿ எலிசா என்ற தீர்க்கதரிசி சொன்னார். ಎಲಿಷಾ ಎಂಬ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿದ್ರು. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது 10ರಿಂದ 14ನೇ ವಚನಗಳವರೆಗೂ ನೋಡುವಾಗ, யோர்தானில் போய் 7 முறை முழுகு நீ சுகமாவாய், ಯೋರ್ದಾನಲ್ಲಿ ಹೋಗಿ 7 ಬಾರಿ ಮುಳುಗು ನೀನು ಆರೋಗ್ಯ ಒಂದು ಸುಖ ಹೊಂದುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ அவன் ಹೇಳಿದ್ರು. கீழ்ப்படிந்தான், ಅವನು ಸುಖம் பெற்றான். ಅವನು ವಿಧೇಯತೆನ ಆದನು, ಅವನು ಗುಣ ಹೊಂದಿದನು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கீழ்ப்படிகிற சுபாவம் உங்களுக்கு இருக்கிறதா? ಈ ವಿಧೇಯತೆ ಆಗುವಂತ ಗುಣ ನಿಮಗಿದೆಯಾ? என்றைக்கு சர்ப்பம்
ஏவாளை வஞ்சித்ததோ, ಯಾವತ್ತು ಸರ್ಪ ಅವಳನ್ನ ವಂಚಿಸಿತು, இன்று வரைக்கும் ஏவாளை மாத்திரமல்ல ஆதாமையும் வஞ்சிக்கிறது. ಇವತ್ತಿನವರೆಗೂ ಅವಳನ್ನ ಯಾಮಾರಿಸಿದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆದಾಮನನ್ನು ವಂಚಿಸುತ್ತದೆ. ஆண்களையும் பெண்களையும் வஞ்சிக்கிறது. ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನ ವಂಚಿಸುತ್ತದೆ. ஆண்களும் கீழ்ப்படிய மாட்டார்கள், பெண்களும் கீழ்ப்படிய மாட்டார்கள். ಗಂಡು ಮಕ್ಕಳು ವಿಧೇಯರಾಗಲ್ಲ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ವಿಧೇಯರಾಗಲ್ಲ. ஆகவேதான் திரளாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொன்னார், ಆದ್ರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಅನೇಕ ಜನಗಳನ್ನು ನೋಡಿ ಯೋಹಾನ ಹೇಳಿದರು, விரியன் பாம்பு குட்டிகளே, ಸರ್ಪ ಜಾತಿಯವರೇ, இவங்க ஞானஸ்தானம் பெற்றார்கள், ಇವರು ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೊಂದಿಕೊಂಡ್ರು, கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தார்கள், ದೇವರಿಗೆ ಆಗಿ ಬಾಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರು. இப்படி ஞானஸ்தானம் பெற்றவரை பார்த்து வேதம் சொல்லுகிறது, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಹೊಂದಿಕೊಂಡವರ ಕುರಿತು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, ಗಲಾತ್ಯ 3:27 ಹೇಳ್ತದೆ, அவர்கள் இயேசுவை தரித்துக் கொண்டார்கள், ಅವರು ಯೇಸುವನ್ನು ದರ್ಶಿಸಿಕೊಂಡ್ರು, அவர்கள் இயேசுவை தரித்துக் கொண்டார்கள். ಅವರು ಯೇಸುವನ್ನು ದರ್ಶಿಸಿಕೊಂಡ್ರು. இயேசுவை தரித்துக் கொண்டவர்களை பார்த்து ಯೇಸುವನ್ನು ದರ್ಶಿಸಿಕೊಂಡವರು ನೋಡಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, தேவனை தரித்துக் கொண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರ ದರ್ಶಿಸಿಕೊಂಡವರು ನೋಡಿ ಹೇಳ್ತದೆ, விரியன் பாம்பு குட்டிகளே. ಸರ್ಪ ಜಾತಿಯವರೇ, ஒரு பக்கம் நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்க, ಒಂದು ಕಡೆ ಮನ ತಿರುಗಿದ್ದೀರಿ, ஆனா பாம்பு இருக்கு, ಆದ್ರೆ சர்ப்பமும் இருக்கு. ಸರ್ಪವೂ ಇದೆ. ஏன் அப்படி? ಏನಾಗೆ? ஏன் அப்படி? இன்னும் உங்களுக்குள்ள ஒபேயிங் வரல, ಇನ್ನು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ವಿಧೇಯತೆ ಬರಲಿಲ್ಲ, உங்களுடைய ரட்சிப்பு பூரணப்படவில்லை, ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆ ಇನ್ನು ಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுவதால் வரக்கூடிய ஒரு ரட்சிப்பு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕ ತೊಳೆಯಲ್ಪಡೋದು ಒಂದು ರಕ್ಷಣೆ. பாவ மன்னிப்பு என்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்ற ஒரு மனம் திரும்புதல், ಪಾಪರ ಕ್ಷಮಾರ್ಪಣೆ ಎಂಬ ಒಂದು ರಕ್ಷಣೆ, ಪಾಪ ಮನ್ನಿಸುವಿಕೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಒಂದು ರಕ್ಷಣೆ. தீத்து 3:5 சொல்லுகிறது, தீத்து 3:5 ತೀತ 3:5 ಹೇಳುತ್ತದೆ, பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய புதிதாக்குதல், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕ ಬರುವಂತ ನೂತನ ಸೃಷ್ಟಿ. ஆமா, இது ஒரு பாருங்க ரட்சிப்பு. ಇದು ಒಂದು ವಿಧವಾದ ರಕ್ಷಣೆ. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும், ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುವಾಗ அவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பார், ಅದು ನಿಮಗೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆ ಕೊಡುತ್ತದೆ. அந்த பரிசுத்தம் என்ன செய்யுமா? ಆ ಪರಿಶುದ್ಧತೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? 1 பேதுரு 1 ಪೇತ್ರ 1 ಅಧ್ಯಾಯ 2 சொல்லுகிறது, 2 ವಚನ ಹೇಳ್ತದೆ, கீழ்ப்படிதலை தரும், ನಿಮಗೆ ವಿಧೇಯತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ, கீழ்ப்படிதலை தரும், ನಿಮಗೆ ವಿಧೇಯತೆ ಕೊಡುತ್ತದೆ. இதுவரை நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும், ಇದುವರೆಗೂ ನೀವು ವಿಧೇಯತೆ ಆಗದೇ ಇರುವವರಾಗಿದ್ದರೆ, நீங்கள் கீழ்ப்படிகிறவர்களாக மாறி போவீர்கள். ನೀವು ವಿಧೇಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. கீழ்ப்படிகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವವರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡದೆ ದೇವರ ಕೈ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದ್ರು, ஆபிரகாம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய், ಅಬ್ರಹಾಮನು ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದನು. ஆதியாகமம் 22:18 ಆದಿಕಾಂಡ 22:18 உன்னை நான் ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், ನಾನು ಅವನ್ನ ಆಶೀರ್ವದಿಸೇ ಆಗಬೇಕು, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும், ಅವರ ಶತ್ರುಗಳನ್ನು ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲೇಬೇಕು, ஆகவே நீ பயப்படாதே என்றார். ಆದ್ರೆ ಭಯಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. ಒಂದೊಂದು ದಿವಸ ಪವಿತ್ರಾತ್ಮನಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. தேவன் சத்துருக்களை அழிப்பார், ದೇವರು ಶತ್ರುವನ್ನು ಅಳಿಸುತ್ತಾರೆ, உங்களை ஆசீர்வதிப்பார், ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் தேவன் ஆசீர்வதிக்கிறார் உங்களையும் என்னையும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. தேவன் இந்த விசேஷித்த ஒரு விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது எப்பொழுது தெரியுமா? ದೇವರು ವಿಶೇಷವಾದಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟದ್ದು ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்போஸ்தலர் 7 அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ 7 ಅಧ್ಯಾಯ 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் 2-3 ವಚನ ನೋಡುವಾಗ, அவன் மெசொப்பொத்தாமியா நாட்டிலே வாழ்ந்த பொழுது, ಅವನು ಮೆಸೊಪೊಟೋಮಿಯಾದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾಗ, மகிமையின் தேவன் அவனுக்கு தோன்றினார், தரிசனமானார். ಮಹಿಮೆಯ ದೇವರು ಅವನಿಗೆ ದರ್ಶನವಾದರು. அவனை பார்த்து சொன்னார், ಅವನ ನೋಡಿ ಹೇಳಿದರು, ஆபிரகாம் நீ கானான் தேசத்திற்கு போ, ನೀನು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. அந்த குரலை கேட்டான், ಆ ಸ್ವರವನ್ನ ಕೇಳಿದ್ರು, அந்த குரலை கேட்டான், ಆ ಸ್ವರವನ್ನ ಕೇಳಿದ್ರು. அந்த குரலுக்கு கீழ்ப்படியாமல் அவனால் இருக்க ಆ முடியவில்லை. ಸ್ವರಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗದೆ ಇರಲಿಕ್ಕೆ ಅವನ ಕೈಲಿ ಆಗಲಿಲ್ಲ. அது மனித குரல் அல்ல, ಅದು ಮನುಷ್ಯನ ಸ್ವರವಲ್ಲ, அது தேவாதி தேவனுடைய குரல், ಅದು ದೇವಾದಿ ದೇವರ ಸ್ವರ, ராஜாதி ராஜாவின் குரல், ರಾಜಾದಿ ರಾಜನ ಸ್ವರ, ஏக சக்கராதிபதியின் குரல், ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವ ಏಕ ಚಕ್ರಾಧಿಪತಿಯ ಸ್ವರ. தாமதமின்றி அவன் புறப்பட்டு போனான். ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಹೊರಟು ಹೋದ. அன்பு தேவ பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தமஸ்குக்கு போகிற வழியிலே ದಮಸ್ಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ சவுல் என்ற ஒரு மனுஷன் ஒரு பெரிய வெளிச்சமாக தேவனை ಸೌಲ್ கண்டார். ಎಂಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ದೇವರು ಕಾಣಿಸಿಕೊಂಡ್ರು. தேவன் அவனோடு பேசினார், ದೇವರವನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ್ರು. என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ದುಃಖಪಡಿಸುತ್ತಿ? பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துவது என்னை துன்பப்படுத்துவது. ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನ ದುಃಖಪಡಿಸೋದು ನನ್ನ ದುಃಖಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಮಾನ.
ಅವಮಾನ. நீ முள்ளில் உதைக்கிறாய், ನೀನು ಮುಳ್ಳಲ್ಲಿ ಒದಿತಿದ್ದಿ, என்னை உதைக்கிறாய். ನನ್ನ ಒದಿಯುತ್ತಿದ್ದಿ. அவன் சொன்னான், ಅವರು ಹೇಳಿದ್ರು, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ದೇವರೇ ನಾನೇನು ಮಾಡಬೇಕು? நான் ಇನಿ அப்படி தவறு செய்யக்கூடாது. ಇನ್ನು ನಾನು ಆ ತರ ತಪ್ಪು ಮಾಡಬಾರದು. 3 நாள் உபவாசம் இருந்து அழுதான். 3 ದಿನಗಳು ಉಪವಾಸ ಮಾಡಿ ಅತ್ತನು. தேவன் அவனுக்கு இறங்கினார். ದೇವರು ಅವನಿಗೆ ಕನಿಕರಿಸಿದ್ರು. தேவன் அவனுக்கு தரிசனமானார். ದೇವರು ಅವನಿಗೆ ದರ್ಶನವಾದರು. அப்போஸ்தலர் 22:17 சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 22:17 ಹೇಳುತ್ತದೆ, தேவன் மறுபடியும் அவனை தரிசிக்கும் பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தார். ದೇವರು ತಿರುಗಿ ಅವನ ದರ್ಶಿಸುವಂತ ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோபு 42 அதிகாரம் ಯೋಬ 42ನೇ ಅಧ್ಯಾಯ 5 வசனம் சொல்லுகிறது, 5ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தேவன் பாருங்கள், யோபு தேவனை தரிசித்தான். ನೋಡ್ರಿ, ದೇವರು ಯೋಬನ ಸಂಧಿಸಿದರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, விசுவாசத்தில் குறைவுள்ள தோமா, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಇದ್ದವನು ತೋಮ, அவன் விசுவாசத்தை பெற வேண்டும் என்பதற்காக, ಅವನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ தோமா தம்முடைய சீஷரோடு கூட இருக்கும் நேரத்தில் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ತೋಮ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಇದ್ದಾಗ ಯೇಸು ದರ್ಶನವಾದರು. இயேசு கூப்பிட்டார், ಯೇಸು ಕರೆದರು, தோமா இங்கே வா, ತೋಮ ಇಲ್ಲಿ ಬಾ, என் கைகளை பார், ನನ್ನ ಕೈಗಳನ್ನು ನೋಡು, என் காயங்களை பார், ನನ್ನ ಗಾಯಗಳನ್ನು ನೋಡು, அந்த காயங்களில் உன் கைகளை வை, ನನ್ನ ಗಾಯಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೈಯನ್ನು ಇಡು, என் விலாவை பார், ನನ್ನ ಪಕ್ಕೆಯನ್ನು ನೋಡು. சேவகன் ஈட்டினால் குத்தினான், இங்குதான் குத்தினான், ಸೇವಕರು ಈಟಿ ಚುಚ್ಚಿದ್ರು, ಅದು ಇಲ್ಲೇ ಚುಚ್ಚಿದ್ರು, இந்த இடத்தில் உன் கையை வை, ಇಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಇಡು, என்னை நம்பு தோமா, ನನ್ನ ನಂಬು ತೋಮ, என்னை விசுவாசி தோமா, ನನ್ನನ್ನ ವಿಶ್ವಾಸ ಇಡು ತೋಮ, நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். ನೀ ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸಬೇಕು. அவன் அழுதான், ಅವನ ಹತ್ತನು, என் தேவனே, ನನ್ನ ದೇವನೇ, என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, என்னை மன்னியும், ನನ್ನ ಮನ್ನಿಸು, என்னை மன்னி. ನನ್ನ ಮನ್ನಿಸು. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, யோவான் 20 அதிகாரம் ಯೋಹಾನ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 27 வசனம் சொல்லுகிறது, 27ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, அவிசுவாசி ஆகிராமல் விசுவாசி ஆகிற, ಅವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರದೆ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿರು. அந்த ஒரு தரிசனம், ಆ ಒಂದು ದರ್ಶನ, அந்த ஒரு தரிசனம் ಆ ಒಂದು ದರ್ಶನ அவனை ஈடு இணையற்ற விசுவாசம் உள்ளவனாய் மாற்றிற்று. ಅವನಿಗೆ ಸರಿಸಾಟಿ ಇಲ್ಲದಿರುವಂತ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். ದರ್ಶನವಿಲ್ಲದಿರುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಜನಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಗುವರು. நீதிமொழிகள் 29 அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 18 வசனம் சொல்லுகிறது, 18ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தீர்க்கமான ஒரு தரிசனம் வேண்டும். ಅಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಗಳು ಬೇಕು. இந்த தரிசனம் இல்லையானால் ஜனங்கள் கெட்டு போவார்கள். ದರ್ಶನವಿಲ್ಲವೋ ಅಲ್ಲಿ ಜನಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, நான் ஆபிரகாமுக்கு மாத்திரம் தான் தரிசனம் கொடுத்தேனா, ನಾನು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಾತ್ರ ದರ್ಶನ ಕೊಟ್ಟೆನಾ, நான் பவுலுக்கு மாத்திரம் தான் தரிசனம் கொடுத்தேனா, ನಾನು ಪೌಲನಿಗೆ ಮಾತ್ರ ದರ್ಶನ ಕೊಟ್ಟೆನಾ, நான் மோசேக்கு மாத்திரம் தான் தரிசனம் கொடுத்தேனா, ನಾನು ಮೋಶೆಗೆ ಮಾತ್ರ ದರ್ಶನ ಕೊಟ್ಟೆನಾ, யோபுக்கு மாத்திரம் தான் தரிசனம் கொடுத்தேனா, ನಾನು ಯೋಬನಿಗೆ ಮಾತ್ರ ದರ್ಶನ ಕೊಟ್ಟೆನಾ, நான் உங்களுக்கும் தரிசனம் கொடுப்பேன். ನಾನು ನಿನಗೂ ದರ್ಶನ ಕೊಡುತ್ತೇನೆ. ஒரு தரிசனம் கொடுப்பேன். ಒಂದು ದರ್ಶನ ಕೊಡುತ್ತೇನೆ. அந்த தரிசனம் வந்த பிறகு ಆ ದರ್ಶನ ಬಂದ ನಂತರ உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கும்? ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஏனை அற்றதாய் இருக்கும். ಅದು ಸರಿಸಾಟಿ ಇಲ್ಲದಾಗಿರುತ್ತದೆ. ஏனை அற்றதாய் இருக்கும். ಅದು ಸರಿಸಾಟಿ உங்கள் ಇಲ್ಲದಾಗಿರುತ್ತದೆ. விசுவாசம் இணை அற்றதாய் இருக்கும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಸರಿಸಾಟಿ ಇಲ್ಲದಾಗಿರುತ್ತದೆ. ஒரு பக்கம் நீங்கள் தேவ தரிசனத்தினால் விசுவாசத்தை பெறுவீர்கள். ಇನ್ನೊಂದು ಕಡೆ ದೇವ ದರ್ಶನದ ಮೂಲಕ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. மறுபக்கம் உங்களுக்கு அருளப்பட்ட விசுவாசத்தினால் ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். ನೀವು ದೇವರನ್ನ ಕಾಣುವಿರಿ. தேவனை ನೀವು தரிசிப்பீர்கள். ದೇವರನ್ನ ದರ್ಶಿಸುವಿರಿ. தேவனை தரிசிப்பீர்கள். ದೇವರನ್ನ ನೋಡುವಿರಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் ನಾನು ಅಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವವರೆಗೂ ஐ எம் a grade 0. ನಾನು ಸಂಪೂರ್ಣ ಸೊನ್ನೆ. ஐ எம் a grade 0. ನಾನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೊನ್ನೆಯಾಗಿದ್ದೆ. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ನನಗೇನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. உண்மையாகவே எனக்கு ஒன்றுமே தெரியாது. ನಿಜವಾಗ್ಲೂ ನನಗೇನೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் இங்கு வந்த பிறகு, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ ಮೇಲೆ, இங்கு வந்த பிறகு ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ தேவன் என் வாயை பிடிப்பார். ದೇವರು ನನ್ನ ಬಾಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. தேவன் என் நாவை பிடிப்பார். ದೇವರು ನನ್ನ ನಾಲಿಗೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. என் இருதயத்தை பிடிப்பார். ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. என் கண்களை பிடிப்பார். ನನ್ನ ಕಣ್ಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. தேவன் சொல்லுவார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த பெண்ணை பார்த்து சொல்லு, ಆ ಹೆಣ್ಣನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எவ்வளவோ மன சஞ்சலத்தில் இருக்கிறார். ಎಷ್ಟೋ ಚಂಚಲತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அநேக காரியங்கள் வாய்க்கவில்லை. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗಲಿಲ್ಲ. அநேக காரியங்கள் வாய்க்கவில்லை. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗಲಿಲ್ಲ. அவள் மிகவும் சஞ்சலத்தில் ಅವರು இருக்கிறார். ಬಹಳ ಚಂಚಲತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ஒரு கவலை, ஒரு எரிச்சல் அவளை பிடிக்கிறது. ಒಂದು ಕಳವಳ, ಒಂದು ಭಯ ಅವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದೆ. ஆனாலும் அவளுக்கும் நான் உதவி செய்வேன் என்று சொன்னார். ಆದ್ರೆ ನಾನು ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. கடைசியில் உட்கார்ந்திருக்க சகோதரி, ಕೊನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಸಹೋದರಿ, கடைசியில் உட்கார்ந்திருக்க சகோதரி, ಕೊನೆಯಲ್ಲಿ ಕೂತಿರುವ ಸಹೋದರಿ, you are also worried for so many problem. அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க தான் ನಿಮಗೇನೆ அநேக காரியங்களை குறித்து உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு சஞ்சலம், ஒரு எரிச்சல். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ನಿಮಗೆ ಕಳವಳ.
தேவன் சொல்லுகிறார் உங்களுக்கும் உதவி செய்வேன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಿಮಗೂ ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இது பாருங்க எப்படி செய்யும் என்று சொன்னால் ದೇವರು ಇದು ನೋಡ್ರಿ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ விசுவாசம் தேவ தரிசனத்தை கொடுக்கும். ವಿಶ್ವಾಸ ದೇವ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. தேவ தரிசனம் இணையற்ற விசுவாசத்தை. ದೇವರ ದರ್ಶನ ಅಳತೆಗೆ ಮೀರಿದ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. தோமா இயேசுவை தரிசித்த பிறகு ತೋಮ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ನಂತರ அவருடைய அவிசுவாசமான மனது பயங்கரமான விசுவாசம் பெற்றது. ಅವನ ಅವಿಶ್ವಾಸದ ಮನಸ್ಸು ಭಯಂಕರವಾದ ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿತು. அவர் தேவனை தரிசித்தார். ಅವನು ದೇವರ ದರ್ಶಿಸಿದನು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்களும் கூட ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಾದಿರುವಾಗ, விசுவாசத்தில் காத்திருக்கும் பொழுது, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕಾದಿರುವಾಗ தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, முழு இருதயத்தோடும் என்னை தேடினார். ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹುಡುಕಿದ್ರೆ எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 29 அதிகாரம் 13 வசனத்தின்படி 29ನೇ ವಚನ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನದ ಪ್ರಕಾರ ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது, ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಾದಿರುವಾಗ அந்த அனுபவத்திற்கு பெயர் விசுவாசம். ಆ ಅನುಭವದ ಹೆಸರೇ ನಂಬಿಕೆ. ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಕಾದಿರುವುದು, என்னை தரிசிப்பீர்கள், ನನ್ನ ನೋಡುವಿರಿ. என்னை தரிசித்த பின்பு ನನ್ನ ನೋಡಿದ ನಂತರ உங்களுக்கு வருவது பெரிய விசுவாசம், ನಿಮಗೆ ಬರುವುದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ. அதன் பிறகு நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ಅದರ ನಂತರ ನೀವು ಹೇಗೆ ಇರ್ತೀರಿ? இந்தியாவை அசைப்பீர்கள், ನೀವು ಭಾರತವನ್ನು ಕದಲಿಸುತ್ತೀರಿ, உலகத்தை அசைப்பீர்கள். ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುತ್ತೀರಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார். ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವವರು ಇಲ್ಲಿಯೂ ಬಂದು ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. அல்லேலೂಯಾ. எப்படிப்பட்ட அனுபவம் என்பதை பாருங்க. ಎಂತ ವಿಧವಾದ ಅನುಭವ ನೋಡ್ರಿ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்படிப்பட்ட ಅನುಭವத்தை தான் கொடுத்து ಅಂತ ಅನುಭವವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆபிரகாம் இந்த ಅನುಭವத்தை பெற்றிருந்தார். ಅಬ್ರಹಾಮನು ಈ ಅನುಭವನ ಹೊಂದಿದ್ದರು. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, ஆதியாகமம் 27, ಆದಿಕಾಂಡ 27, அவன் என் தீர்க்கதரிசி, ಅವನನ್ನ ಪ್ರವಾದಿ, அவன் என் தீர்க்கதரிசி. ಅವನನ್ನ ಪ್ರವಾದಿ. ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருப்பான்? ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಹೇಗಿರ್ತಾರೆ? என்னாகமம் 12 அதிகாரம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 6 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 6ನೇ ವಚನ ಓದುವಾಗ உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಅರಣ್ಯ ಕಂಡ. நான் சொப்பனத்திலே அவனுக்கு என்னை ನಾನು காண்பிப்பேன், ಅವನಿಗೆ ಸ್ವಪ್ನಗಳಲ್ಲಿ ಅವರ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತೇನೆ, தரிசனத்தில் என்னை காண்பிப்பேன், ದರ್ಶನಗಳಲ್ಲಿ ಅವನನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ, நான் அவனோடு பேசுவேன். ನಾನು ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತೇನೆ. ஹல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. தேவன் சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுவார், ದೇವರು ಕನಸುಗಳಲ್ಲೂ ದರ್ಶನಗಳಲ್ಲೂ ಮಾತಾಡ್ತಾರೆ, தரிசனத்தில் தன்னை காண்பிப்பார். ದರ್ಶನಗಳ ತರ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. முதலாவது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வார்த்தை மூலமாய் தேவன் வெளிப்பட்டார். ಮೊದಲನೇದಾಗಿ ಸಾಮುವೇಲ್ ಪ್ರವಾದಿಗೆ ಮಾತಿನ ಮೂಲಕವಾಗಿ ಪರಿಚಯ ಆದರು. அதுக்கடுத்து சிலோவாம் என்ற இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனம். ಸಿಲೋವ್ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಂತರ ಅವನಿಗೆ ದರ್ಶನವಾದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவன் இந்த இன்பமான ಅನುಭವத்தை உங்களுக்கு கொடுப்பார். ದೇವರು ಇಂಥ ಒಂದು ಸುಂದರವಾದ ಅನುಭವ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு பேர் விசுவாசம். ಈ ಅನುಭವ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ. அதன் பிறகு உங்களுக்குள்ள இருந்து ஒரு விசுவாசம் புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ಅದರ ನಂತರ ನಿಮ್ಮ ಒಳಗಿಂದ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಹಾಗೆ ಹರಿದು ಹೋಗುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. இந்த உலகத்தின் கடைசி மூலை முடுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பெறும். ಈ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಈ ದೇಶದ ಕೊನೆಯ ಮೂಲೆವರೆಗೂ ಹರಡುತ್ತದೆ. இயேசு சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದರು, யோவான் 7 அதிகாரம் ಯೋಹಾನ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 38 வசனத்தில் சொன்னார், 38ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದರು, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವನ ಹೊಟ್ಟೆಯ ಒಳಗಿಂದ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ಜೀವಕರವಾದ ಹೊಳೆಗಳು ಹರಿದು ಹೋಗುತ್ತವೆ. ஜீவ தண்ணீருள்ள நதிகள், ಜೀವಕರವಾದ ಹೊಳೆಗಳು. 6 புருஷனிடத்தில் வாழ்ந்து 7வது புருஷனிடத்தில் வாழ்ந்திருக்கிற பெண்ணை கர்த்தர் தொட்டார். 6 ಗಂಡಂದಿರ ಸಂಗಡ ಬಾಳಿದಂತ ಆಕೆಯನ್ನು ದೇವರು ಮುಟ್ಟಿದ್ರು. மன்னித்துக் கொள்ள, இதற்கு முன்பு உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். ಇದರ ಮುಂಚೆ ಅವಳಿಗೆ 5 ಜನ ಗಂಡಂದಿರಿದ್ರು. உண்மைதான், இப்பொழுது இருப்பது 6வது புருஷன். ಈಗ 6ನೇ ಪುರುಷನಿದ್ದಾನೆ. தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட பரிசுத்தாவி அவளை பரிசுத்தமாக்கிற்று. ದೇವರಿಂದ ಹೊರಟು ಬಂದ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಅವರ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿತು. தேவன் அவளை ரட்சித்தார். ದೇವರು ರಕ್ಷಿಸಿದರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது போலதான் உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்தாவி மற்றவர்களை பரிசுத்தமாக்கும். ನಿಮ್ಮ ಒಳಗಿಂದ ಹೋಗುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನದಿ ಇನ್ನೊಬ್ಬರ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. தேவன் இந்த பரிசுத்த ஆவி உனக்கு தரப்போகிறார். ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮಗೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது, ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬರುವಾಗ நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். ನೀವು ದೇವರನ್ನು ದರ್ಶಿಸುತ್ತೀರಿ. இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது, ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಬರುವಾಗ தேவன் உங்களை பற்றி சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟ ಮಾತನ್ನು ನೀವು ಕೇಳಬಹುದು. உங்களை பற்றி சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கேட்கலாம். ಅವರು ಹೇಳಿದ ಮಾತುಗಳನ್ನು ನೀವು ಕೇಳಬಹುದು. மாதம் வேதனைப்பட்டு வருவீர்கள். ಮನ ವೇದನೆಗೊಂಡು ಬರುತ್ತೀರಿ. ஐயோ நான் என்ன செய்வேன் என்று ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು சொல்லுவீர்கள். ಮಾಡಬೇಕು ಅಂತ ಬರ್ತೀರಿ. தேவன் சொல்வார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் பார்த்துக் கொள்கிறேன், ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் பார்த்துக் கொள்கிறேன், ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் உனக்கு உதவி ನಾನು செய்கிறேன், ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೇನೆ, நான் நிச்சயமாய் அற்புதம் செய்வேன், ನಾನು ನಿನಗೆ ನಿಶ್ಚಯ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತೇನೆ, நான் அற்புதம் செய்வேன். ನಾನು ನಿನಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತೇನೆ. அன்பு தேவ பிள்ளைகளை எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಲೇ ಹೋಗಬಹುದು. பல வருடங்களுக்கு முன்பு 2 கால் நடக்க முடியாத மனுஷன் ஒருவன் வந்தான். ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ 2 ಕಾಲುಗಳಲ್ಲಿ ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಬಂದ. 1 மணி நேரம் அவனுக்காக ஜெபம் பண்ணினேன். 1 ತಾಸು ಅವನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. அவன் நடக்கவே இல்லை. ಅವನು ನಡಿಲೇ ಇಲ್ಲ. எழுந்து நட,
ಎದ್ದು ನಡಿ, இயேசுவின் நாமத்தில் இருந்து நட. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎದ್ದು ನಡಿ. அவன் சொன்னான், ಅವನು ಹೇಳಿದ, கால் வலிக்குது, நான் எப்படி நடக்க முடியும் என்று. ಕಾಲು ನೋವುತ್ತಿದೆ, ನಾನು ಹೇಗೆ ನಡಿಲಿ ಎಂಬುದಾಗಿ எனக்கு ಕೇಳಿದ. ஒரே கவலை. ನನಗೊಂದೇ ಕಳವಳ. நான் வீட்டுக்குள் போனேன், ನನ್ನ ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋದೆ, முழங்கால் படியிட்டேன், ಮೊಣಕಾಲು ಊರಿದೆ, நான் தேவனை நோக்கி சொன்னேன், ದೇವರು ನೋಡಿ ಹೇಳಿದೆ, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, இவன் நடக்கவில்லை, ಇವ ನಡಿಲಿಲ್ಲ, நான் என்ன செய்வேன்? ನಾನೇನು ಮಾಡ್ಲಿ? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದರು, அவர் என்னோடு பேசினார், ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ರು. அவனை நடக்க சொல்ல அவன் நடப்பான், ಅವನು ನಡಿಲಿಕ್ಕೆ ಹೇಳು, ಅವನು ನಡೀತಾನೆ, அவனை நடக்க சொல்ல அவன் நடப்பான். ಅವನು ನಡಿಲಿಕ್ಕೆ ಹೇಳು, ನಡೆಯುತ್ತಾನೆ. எனக்கு ஆண்டவர் மேல ஒரு எரிச்சல், ನನಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ಕೋಪ. இவ்வளவு நேரம் நடக்க தான் சொன்னேன், ಈಗ ತಾನೇ ಇಷ್ಟೊತ್ತವರೆಗೂ ಅದನ್ನ ತಾನೇ ಹೇಳಿದೆ, அவன் நடக்கல, ಅವನು ನಡಿಲಿಲ್ಲ. இன்னும் அவனை நடக்க சொல்லுகிறீர், ಈಗ ನೀನು ಅವನು ನಡಿಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಿದ್ದೀರಿ, இருந்தாலும் சொல்லுகிறேன் ಯಾವ್ದು ಹೇಳ್ತೇನೆ என்று எழுந்து போனேன். ಎದ್ದು ಆ ರೀತಿ ಎದ್ದು ಹೋದೆ. வெளியே போன போது என்ன நடந்தது தெரியுமா? ಹೊರಗಡೆ ಹೋದಾಗ ಏನ್ ನಡೀತು ಗೊತ್ತಾ? அவன் நடந்து கொண்டிருந்தான், ಅವನು ನಡೀತಾ ಇದ್ದ, அவன் நடந்து கொண்டிருந்தான். ಅವನು ನಡೀತಾ ಇದ್ದ. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் விசுவாசம் ஏன் போகாது? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲ್ಲ. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஏன் போகாது? ನಿಮ್ಮ ನೀವು ಹೊಂದಿದ ಅಭಿಷೇಕ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲ್ಲ. இந்த ಅಭಿಷೇಕமாಗಿ இயேசு கொடுக்கிற ஒரு வார்த்தை வீண் போகாது. ಈ ಅಭಿಷೇಕದ ಮೂಲಕ ದೇವರು ಕೊಡುವಂತ ಮಾತುಗಳು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲ್ಲ. இந்த விசுவாசம் உன்னை ஆசீர்வதிக்கும். ಈ ವಿಶ್ವಾಸ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. தேவன் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ದೇವರು ಅಬ್ರಹಾಮನ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்கும். ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. உங்களை தைரியப்படுத்திக் கொள்வீர்களா? ನಿಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಿರಾ? தைரியப்படுத்திக் கொள்வீர்களா? ನಿಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಿರಾ? இயேசு ஒவ்வொரு ஓய்வு நாளையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ಯೇಸು ನಿಮಗಾಗಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் இப்பொழுதே அடுத்த ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக வேண்டும். ನೀವು ಈಗಲೇ ಮುಂದಿನ ಆರಾಧನೆಗೆ ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. ஒரு முறை ஒரு சகோதரன் என்னை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அழைத்தார். ಒಬ್ಬ ಸಹೋದರನು ಒಂದು ದಿವಸ ನನ್ನ ಒಂದು ಕನ್ವರ್ಷನ್ ಕೂಟಕ್ಕೆ ಕರೆದರು. அப்ப அவர் சொன்னார், ಆಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ஐயா நீங்க முதல்ல வந்த போது நான் பாருங்க ஒரு பஸ் ஒரு வீடு வாங்கினேன் என்றார். ಅಣ್ಣ ನೀವು ಮೊದಲು ಬಂದಾಗ ಒಂದು ಮನೆ ತಗೊಂಡೆ ಅಂತ ಅಂದ್ರು. ரெண்டாவது வரும்போது நான் ஒரு பஸ் வாங்கினேன் என்றார். ನೀವು ಎರಡನೇ ಸಾರಿ ಬಂದಾಗ ಒಂದು ಬಸ್ ತಗೊಂಡೆ ಅಂತ ಅಂದ್ರು. இப்போ நான் உங்களை 3வது தடவை கூப்பிட்டுருக்கிறேன். ಈಗ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ 3ನೇ ಬಾರಿ ಕರೆದಿದ್ದೀನಿ. பெருசா ஏதாவது வாங்குற மாதிரி ஜெபம் பண்ணுங்க என்றார். ಅಣ್ಣ ಏನ ದೊಡ್ಡದಾಗಿ ತಗೊಳ್ಳೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅಂದ್ರು. நான் யோசிச்சேன், காரியமா இருக்கிறாரே, ಇವರು ಬಹಳ ಕಾರ್ಯವಾಗಿದ್ದಾರಲ್ಲ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿ. தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னோடு கூட ஒருவர் வருவார். ನನ್ನ ಸಂಗಡ ಒಬ್ಬರು ಬರ್ತಾರೆ. அவர் இங்க இருக்கிறார். ಅವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. போன முறை ஆசீர்வதித்ததோடு இந்த முறை ஆசீர்வதிப்பார். ಹೋದ ಬಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದಂತೆ ಈ ಬಾರಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிப்பார். ಒಂದೊಂದು ಬಾರಿಯೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிப்பார். ಒಂದೊಂದು ಬಾರಿ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். ಒಂದೊಂದು ಬಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஒவ்வொரு நிமிஷமும் ஆசீர்வதிப்பார். ಒಂದೊಂದು ನಿಮಿಷ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவர் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದೇ ನನಗೆ ಸಂತೋಷ. உன்னை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದೇ ನನಗೆ ಸಂತೋಷ. 1984 ஆண்டு இயேசுவை ரட்சிப்பை பெற்றேன். இயேசு என்னை ரட்சித்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ರಕ್ಷಿಸಿದರು. அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 6 வருஷம் ஒரு பிளாட்பாரத்தில் படுத்து கிடந்தேன். 6 ವರ್ಷ ಒಂದು ಪ್ಲಾಟ್ಫಾರಂ ಅಲ್ಲಿ ಮಲಗಿದೆ. எனக்கு ஒரு வீடு தாரும் என்று கண்ணீரோடு அழுதேன். ನನಗೊಂದು ಮನೆ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ. ஆண்டவராகிய தேவன் 3 வீடு கொடுத்திருக்கிறார். ದೇವರಾದ ಕರ್ತನು 3 ಮನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு ஒரு வீடு போதும். ನನಗೆ ಒಂದು ಮನೆ ಸಾಕು. ஏன் 3 வீடு கொடுத்தார் தெரியுமா? ಯಾಕೆ 3 ಮನೆ ಕೊಟ್ಟರು ಗೊತ್ತಾ ದೇವರು? நான் 21 வயதில் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணின காட்சியை தேவன் மறுபடியும் நினைக்கிறேன். ನಾನು 21 ವರ್ಷ ವಯಸ್ಸಲ್ಲಿದ್ದಾಗ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂತ ವಿಷಯವನ್ನ ದೇವರು ತಿರುಗಿ ನನಗೆ ತೋರಿಸಿದರು. அவன் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு வீடு கொடுக்கிறேன். ಅದನ್ನ ನೆನೆಸುವಾಗೆಲ್ಲ ನಾನು ನಿನಗೊಂದು ಮನೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. எப்படியா இன்னொரு 10 வீடு கொடுப்பார் நினைக்கிறேன். ನಾನು ಇನ್ನೂ ಒಂದು 10 ಮನೆ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ನೆನೆಸ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. எனக்கு மாத்திரமல்ல, ನನಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்களுக்கும் கொடுப்பார். ನಿಮಗೂ ಕೊಡುವರು. இதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ಇದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. நான் இதோடு என் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். ಇದರೊಂದಿಗೆ ನಾನು ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸಲು நான் ಹೋಗುತ್ತೇನೆ. உங்களை ஜெபத்திலே வழி நடத்த போகிறேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. எப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ಈಗ ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. நீங்கள் கேட்ட வேத வசனத்தின் மூலமாய் தேவனுடைய பரிசுத்த ஆவி இங்கு இறங்கி விட்டார். ನೀವು ಕೇಳಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 44ஆம் வசனத்தின்படி 44ನೇ ವಚನ ಪ್ರಕಾರ வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விட்டார். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಇಳಿದರು. இப்பொழுது உங்கள் மீது இறங்கி விட்டார். ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்பொழுது தேவனுடைய வேலை உங்களை ஆசீர்வதிப்பது. ದೇವರ ಕೆಲಸ ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದು. விதவிதமாய் ஆசீர்வதிப்பது. ವಿಧ ವಿಧವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವುದು. நம்முடைய வேலை என்ன? ನಮ್ಮ ಕೆಲಸ ಏನು? நம்முடைய வேலை என்ன? ನಮ್ಮ ಕೆಲಸವೇನು? நம்முடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்துவோம். ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದು. நம்முடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்துவோம். ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದು. தேவனே என் பாவங்களை
பாவங்களை மன்னிய ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿಸು. தேவனே என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவு. ದೇವರೇ ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಮೂಲಕ ತೊಳೆದು தேவனே ಶುದ್ಧೀಕರಿಸು. என் பாவங்களை மன்னிய. ನನ್ನ ಪಾಪವನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸು. என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮ ರಕ್ತದ ಮೂಲಕ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸು. நீங்கள் சொல்ல சொல்ல என்ன நடக்கும் ನೀವು தெரியுமா? ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ ಏನು ನಡೀತದೆ ಗೊತ್ತಾ? பாவத்தை கொண்டு வருகிற சர்ப்பம் உங்களை விட்டு போகும். ಪಾಪದ ಬಂಧನಗಳು ಸರ್ಪಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. இந்த சர்ப்பம் போகும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ಸರ್ಪ ಹೋಗುವಾಗ ಏನು ನಡೀತದೆ ಗೊತ್ತಾ? ஒருவேளை உங்களுக்கு காது அடைத்து கொண்டிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳು ಒಂದು ವೇಳೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. காது அடைத்து கொண்டிருக்கலாம். ಮನ್ನಿಸಬೇಕು ಕಿವಿಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. அந்த காது திறக்கும். ಆ ಕಿವಿಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஒருவேளை உங்களுக்கு பல்லெல்லாம் ஒரு கூச்சமாய் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಹಲ್ಲುಗಳೆಲ್ಲ ಒಂದು ವಿಧವಾಗಿ ವಕ್ರವಾಗಿರಬಹುದು. நானாய் பேசுகிறேன் என்று எண்ணாதிருங்கள். ನಾನಾಗಿ ಮಾತಾಡ್ತೇನೆ ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸಬೇಡಿ. பரிசுத்த ஆவி சொல்வதை சொல்லுகிறேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳೋದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி ದೇವರ ಬಲವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು உங்கள் பல்லில் இருக்கக்கூடிய பலகீனங்கள் மறையும். ನಿಮ್ಮ ಹಲ್ಲುಗಳಿರುವಂತ ಬಲವೀನತೆ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நீங்கள் ಆண்டವರೇ உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். ಯೇಸುವೇ ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳಿ. என்னை பரிசுத்தமாக்கும். ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡು. உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். ನಿನಗೆ ಪ್ರಿಯನಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. புலம்ப ನೀವು ಆ ರೀತಿ ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಾ உங்கள் செவியிலே அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. உங்கள் பற்களிலே அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಹಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. உங்களுடைய நெஞ்சு பகுதியிலே அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಹೃದಯ ಭಾಗದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. உங்களுடைய தோல்வி உள்ள வாழ்க்கை ஜெயமாக மாறும். ನಿಮ್ಮ ಸೋಲಿನ ಜೀವನ ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. 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 இதற்காகவே தேவன் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறார். ಇದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு வினாடி நாம் கண்களை ಒಂದು மூடிக்கொள்வோம். ನಿಮಿಷ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. தேவன் நோக்கி பார்ப்போம். ದೇವರ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋಣ. ஹalleluya. 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 இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನಾತ್ಮನು நம்ம மீது இறங்கிக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. குறிப்பாக சரும வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ರೋಗದಲ್ಲಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು, தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ಚರ್ಮ ವ್ಯಾಧಿಯ ಮೇಲೆ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು, ஒரு விதமான ஊரல் போன்ற வியாதியினால் ಒಂದು பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ವಿಧವಾಗಿರುವಂತ ಸ್ಕಿನ್ ಅಲರ್ಜಿ ಇರುವಂತ ಮಕ್ಕಳು இப்பொழுது நீங்கள் சுகம் பெறும்படி தேவனுடைய வல்லமை ಈಗ இறங்குகிறது. ನೀವು ಗುಣ ಹೊಂದುವಂತ ದೇವರ ಬಲವಿಳಿಯುತ್ತಿದೆ. இப்பொழுது தேவ வல்லமை இறங்குகிறது. ಈಗ ದೇವರ ಬಲವಿಳಿಯುತ್ತದೆ. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். ನೀವು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. ஹalleluya. 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 இயேசு சிலுவையில் மரித்தார். ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸತ್ತರು. உங்களுக்காக எனக்காக மரித்தார். ನಿಮಗಾಗಿ ನಮಗಾಗಿ ಸತ್ತರು. எதற்காக மரித்தார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಸತ್ತರು? 2 ಕೊರಿಂಥಿಯர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 9ನೇ ವಚನ ಓದುವಾಗ அவர் சொன்னார், உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்ற ಅವರು வேண்டும். ನಿಮ್ಮನ್ನು ಶ್ರೀಮಂತರನ್ನಾಗಿ ಮಾಡುವೆನು. உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்ற ನಿಮ್ಮನ್ನು வேண்டும். ಐಶ್ವರ್ಯವಂತರನ್ನಾಗಿ ಮಾಡಲು உங்கள் தரித்திரத்தை எடுத்து போட வேண்டும். ನಿಮ್ಮ ದರಿದ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. இதற்காக இயேசு உயிரை கொடுத்தார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟರು. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உயிரை கொடுத்தார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. அந்த இயேசு இப்பொழுது உங்கள் மீது ಆ இறங்குகிறார். ಯೇಸು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಾರೆ. அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು நான் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உங்களை ನಾನು ஆசீர்வதிக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು உங்கள் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஒவ்வொரு கைகளை ನೀವು ஆசீர்வதிக்கிறேன். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕೈಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஒவ்வொரு கைகளை ஆசீர்வதிக்கிறேன். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕೈಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. தரித்திரம் பிடித்த கைகளை ஆசீர்வதிக்கிறேன். ದರಿದ್ರ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟ ಕೈಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஒன்றுமில்லாத கைகளை ஆசீர்வதிக்கிறேன். ಒಂದು ಇಲ್ಲದ ಕೈಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. 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 இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ಈ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳುವಾಗಲೇ உங்களுக்கு விரோதமாய் சில சத்துருவின் வல்லமைகள் ನಿಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಆತ್ಮಗಳು உங்களை தரித்திரம் பிடிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ದರಿದ್ರ ಹಿಡಿಯಬೇಕು. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கூடாது ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬಾರದು. என்றெல்லாம் அனுப்பப்பட்ட பில்லி சூனியங்கள், ಆ ರೀತಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು, பொறாமையின் ஆவிகள், ಕೋಪದ ಆತ್ಮಗಳು, பொறாமையின் ஆவிகள் ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನ ಆತ್ಮಗಳು இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ಈಗ ಅಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ಈಗ ಅಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. இப்பொழுது அழிக்கப்படுகிறது. ಈಗ ಅಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் ದೇವರ கொண்டிருக்கிறது. ಬಲವಿಳಿಯುತ್ತಿದೆ. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் ದೇವರ கொண்டிருக்கிறது. ಬಲವಿಳಿಯುತ್ತಿದೆ. நீங்கள் தரித்திரம் பிடித்தவர்களாய் இருக்கலாம். ನೀವು ದರಿದ್ರ ಹಿಡಿದವರಾಗಿರಬಹುದು. நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்கலாம். ಇದು ಒಂದು ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவையை நான் தருவேன். ಜೀವನದ ಅತ್ಯವಶ್ಯಕವಾದ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. உனக்கு என்ன வேண்டும்? ನಿನಗೇನು ಬೇಕು? உனக்கு என்ன வேண்டும்? ನಿನಗೇನು ಬೇಕು? ஐயா, எனக்கு ஒரு வீடு வேண்டும். ಅಯ್ಯ, ನನಗೊಂದು ಮನೆ ಬೇಕು. ஐயா, எனக்கு ஓட்டுவதற்கு ஒரு 2 வீலர் வேண்டும். ನನಗೆ ಓಡಿಸಕ್ಕೆ ಒಂದು 2 ವೀಲರ್ ಬೇಕು. ஐயா, எனக்கு ஒரு கார் வேண்டும். ಅಯ್ಯ, ನನಗೊಂದು ಕಾರ್ ಬೇಕು. எனக்கு இது விருப்பமாக இருக்கிறது. ನಿನಗೆ ಅದು ಬಯಕೆಯಾಗಿದೆ. நான் இதை விரும்புகிறேன். ನಾನು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಬಯಸುತ್ತೇನೆ. விரும்புகிறேன்.
தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களை ஆசீர்வதிக்க ನಾನು போகிறேன், ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ, நான் உன்னை ஆசீர்வதிக்க ನಾನು போகிறேன், ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು நான் உன்னை ಹೋಗುತ್ತೇನೆ, ஆசீர்வதிக்க ನಾನು போகிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು உன் ಹೋಗುತ್ತೇನೆ. விருப்பம் என்ன? உன் விருப்பம் என்ன? ನಿನ್ನ ಬಯಕೆ ಏನು? சாலமோன் உனக்கு என்ன வேண்டும்? ಸಾಲೋಮೋನ್ ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? உனக்கு ஞானம் கொடுக்கிறேன், ನಿನಗೆ ಜ್ಞಾನ ಕೊಡುತ್ತೇನೆ, இங்கு உனக்கு இருக்கிற உனக்கு கொடுக்கிறேன், ಇಲ್ಲಿ ಇವತ್ತಿರೋರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, நீ விரும்புவதை கொடுக்கிறேன். ನೀನು ಬಯಸೋದನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கி ಈಗ கொண்டிருக்கிறது. ದೇವರ ಬಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತಿದೆ. இப்பொழுது தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், ಈಗ ದೇವರ ಆತ್ಮ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, இப்பொழுது ஆண்டவர் பில்லி சூனியங்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ಈಗ ಮಾಟ ಮಂತ್ರ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಅಳಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, மந்திரவாதங்களை அழிக்க போகிறேன் என்று ಮಂತ್ರ சொல்லுகிறார். ಶಕ್ತಿಗಳನ್ನು ಅಳಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உங்கள் வீட்டு பக்கத்திலே உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட பில்லி சூனியங்களை ನಿಮ್ಮ அழிக்க ಮನೆಯ போகிறேன், ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ಮಂತ್ರದ ಶಕ್ತಿಗಳು ಅಳಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. மந்திரவாதங்களை அழிக்க போகிறேன். ಮಂತ್ರದ ಬಲವನ್ನು ಅಳಿಸಲು ಹೋಗುತ್ತೇನೆ. ஜெபிக்க விடாதபடி, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆಗದಂತೆ, ஜெபிக்க விடாதபடி, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಬಿಡದಂತೆ, கர்த்தரை தேட விடாதபடி, ದೇವರ ಹುಡುಕಲು ಬಿಡದಂತೆ, ஆராதனைக்கு வர முடியாதபடி, ಆರಾಧನೆಗೆ ಬರಲು ಬಿಡದಂತೆ, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲು ಆಗದಂತೆ தடை செய்த ஆவிகளை நான் அழிக்கட்டும், ತಡೆ ಮಾಡುವ ಆತ್ಮಗಳೆಲ್ಲ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. அழிக்கட்டும், அழிக்கட்டும், அழிக்கட்டும். ಈಗ ಅದೆಲ್ಲ ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. இப்பொழுது தேவ வல்லமை இறங்குகிறது, ಈಗ ದೇವರ ಬಲವಿಳಿಯುತ್ತದೆ, தேவ வல்லமை இறங்குகிறது. ದೇವರ ಬಲವಿಳಿಯುತ್ತದೆ. பில்லி சூனியங்கள் எரியட்டும், ಎಲ್ಲ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಸುಟ್ಟೋಗಲಿ, பில்லி சூனியங்கள் எரிகிறது, ಎಲ್ಲ ಮಾಟ ಮಂತ್ರಗಳು ಸುಟ್ಟುತ್ತದೆ, மாந்திரியங்கள் எரிகிறது, ಮಂತ್ರಗಳು ಈಗ ಸುಡುತ್ತದೆ, பில்லி சூனியங்கள் எரிகிறது. ಎಲ್ಲ ಮಾಟ ಮಂತ್ರ ಕಾರ್ಯ ಸುಡುತ್ತದೆ. அந்த ஆவிகள் வெளியே வா, ಅದರ ಆತ್ಮಗಳು ಹೊರಗಡೆ ಬರಲಿ, சீக்கிரம் வெளியே வா, கத்திக்கிட்டு வெளியே வா, ಈಗ ಬೇಗ ಹೊರಗಡೆ ಬರಲಿ, சீக்கிரம் வெளியே வா. ಬೇಗ ಹೊರಗಡೆ ಬರಲಿ. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ಹೇಳುತ್ತಾರೆ, மந்திரவாத ஆவிகளை அழிக்கிறேன், ಮಂತ್ರವಾದ ಆತ್ಮಗಳನ್ನು ಅಳಿಸುತ್ತೇನೆ, மந்திரவாத ஆவிகளை அழிக்கிறேன், ಮಂತ್ರವಾದ ಆತ್ಮಗಳನ್ನು ಅಳಿಸುತ್ತೇನೆ, அதுவும் இப்பொழுது அழிக்கிறேன். ಈಗಲೇ ಅಳಿಸುತ್ತೇನೆ. என் பிள்ளைகளை தரித்திரமாக்கின, ನನ್ನ ಮಕ್ಕಳು ದರಿದ್ರ ಮಾಡಿದ, என்னை தேட விடாதபடி பண்ணின ನನ್ನ ஆவிகளை, ಹುಡುಕಲು ಬಿಡದಂತ அதன் வல்லமைகளை அழிக்கிறேன். ಅದರ ಬಲವನ್ನು ಅಳಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. உன் செயலற்ற கைகள் செயல்படும், ಕೈಗಳು ಕೆಲಸ ಮಾಡದ ಕೈಗಳು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. என் கைகளிலே ஒரு உளைச்சல், ಕೈಗಳಲ್ಲಿ ಒಂದು ಅನುಭವ, ஒரு விதமான வேதனை, ಒಂದು ವಿಧವಾದ ವೇದನೆ, இந்த கைகளில் சுகமில்லை. ಈ ಕೈಗಳಲ್ಲಿ ಸುಖವಿಲ್ಲ. கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ. ரத்த ஓட்டத்திலே பிரச்சனை, ಗರ್ಭದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, blood circulation problem, ಅಂದ್ರೆ ರಕ್ತಚಲನೆ ಸಮಸ್ಯೆ, இயேசு சுகம் கொடுக்கிறார், ಯೇಸು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ, இயேசு சுகம் கொடுக்கிறார். ಯೇಸು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. மயக்கம், ನಿದ್ರೆ, தலை சுற்று, ತಲೆ ಸುತ್ತು, தலை சுற்று, ತಲೆ ಸುತ್ತು, ஆளை கீழே தள்ளுகிற அனுபவம் ಕೆಳಗಡೆ ತಳ್ಳುವಂತ ಅನುಭವ இயேசு மாற்றுகிறார். ಯೇಸು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. accept your healing, ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಗುಣಮಂದುತ್ತದೆ. சுகத்தை பெற்றுக்கொள், ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ, சுகத்தை பெற்றுக்கொள். ಸುಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. இப்பொழுது வானம் ಈಗ திறந்திருக்கிறது, ಆಕಾಶ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, இப்பொழுது வானம் ಈಗ திறந்திருக்கிறது. ಆಕಾಶ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் இவர்களை ஆசீர்வதிக்க ನಾನು வேண்டும், ಇವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ நான் ಮಾಡಬೇಕು, இவர்களை ஆசீர்வதிக்க ನಾನು வேண்டும், ಇವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು, அதுவும் இப்பொழுதே ಅದು ஆசீர்வதிக்க வேண்டும், ಈಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು, இப்பொழுதே ஆசீர்வதிக்க வேண்டும். ಈಗಲೇ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. அன்பு பிதாவே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, மனது உருகும் ஆண்டவரே, ಮನ ಕರಿಕರವುಳ್ಳವರಾಗಿ, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத, ಎಡಗೈಗೂ ಬಲಗೈಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಅರಿಯದ 120,000 அதிகமான மக்கள், 120,000 ಮೇಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ நீர் காப்பாற்றினீரே, ನೀನು ಕಾಪಾಡಿದ್ರಲ್ಲ, ரட்சித்தீரே, ರಕ್ಷಿಸಿದ್ದೀರಲ್ಲ, ஆசீர்வதித்தீரே. ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೀರಲ್ಲ. ஏழை பிள்ளைகளை ஆசீர்வதி, ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கழிவுற பண்ணும், ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಹರ್ಷಿಸಿ ಸಂಭ್ರಮಿಸುವಂತೆ ಮಾಡು. என்னாலும் இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಲಿ, ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಲಿ. நம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக, ನಿಮ್ಮ ಕರಗಳು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೊಂದಿಗಿರಲಿ. நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பெரிய காரியங்களை செய்யும் ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ರಿ, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಯಗಳೇ ತನ್ನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸು. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಸಕಲ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ನೀವೊಂದನ್ನು ಸಹ ಮರೆಯಬೇಡ. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಸಮಾಧಾನ ದಾಸಕ್ಕೆ ಇವತ್ತು ಯಾವತ್ತಿಗೂ ಆತನ ಬರುವಿಕೆ ತನಕ ಕೂಡಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲಾ ದೇವ ಜನಗಳೊಂದಿಗೂ ಸಂದೇಶ ಕೊಟ್ಟ ಅಣ್ಣವರ ಸಂಗಡ ಅವರ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ, ಸೇವೆಗಳೊಂದಿಗೆ ಜೊತೆ ಬಂದಿರುವಂತಹ ಎಲ್ಲಾ ಸಹೋದರರೊಂದಿಗೆ ನಿರಂತರವಾಗಿರಲಿ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್, 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 ಆಮೆನ್.